அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் நம் உள்ளத்திற்கு உயிர் பூட்டி எண்ணங்களை வளப்படுத்தி உள்ளே உறைந்திருக்கும் அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். ஒரு இறைவணக்க பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் தூணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பொறுப்புகளை சுமந்து கொண்டு அந்த பொறுப்புகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஒரு நாள் முழுவதும் பல வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்னு ரெண்டாக அதை பிரிச்சுக்கலாம். அந்த வேலைகளை எல்லாம் இவ்வளவு வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டு ஒரு ஸ்ட்ரெஸ்டாக லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியா, மகிழ்ச்சியோட ஒவ்வொரு வேலையையும் நாம் சிறப்பாக செய்தோம் என்றால் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வது? ஸ்ட்ரெஸ்னா என்ன? அதிலேயும் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறது? எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? அந்த மகிழ்ச்சியான உணர்வோடு எப்படி நம் வேலைகளை எல்லாம் செய்வது? பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? இரண்டுக்கும் போதிய நேரத்தை தருவது, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்க்கையை வாழ்வது, நம் உடலுக்கு, உள்ளத்திற்கு இரண்டிற்கும் பிளஸ் மனதிற்கும் அமைதி, அதை எப்படி கொடுக்கிறது? உடல் ஓம்புதல், உடற்பயிற்சி செய்வதன் அவசியம், மனதை நன்றாக வைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் செய்யும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி மறையுது? இந்த தேவையான பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும், நம் வளர்ச்சிக்காக மட்டும் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் பயன்படுத்துவது எப்படி? இப்படி போன்ற பல விஷயங்களை பற்றி பேச வருகிறார் சித்த மருத்துவர் டாக்டர் அசோகன் சுப்பராயன் அவர்கள். சார், டைரக்டா ஓவர் டு யூ. நீங்களே உங்களுடைய ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வணக்கம். ஆடியோ கேட்குதுன்னு நினைச்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். சித்த மருத்துவர், ஒரு 35 வருஷம் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை ஒரு 30 வருஷமா ரூமி ஹெர்பல்ஸ், தென் அதனுடைய துணை நிறுவனமான நேச்சர் ஷைன் ஹெர்பல்ஸ், இதில் வந்து ஹெர்பல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் உள்ள சாப்பிட்றதுக்கு, ஹெர்பல் மெடிசின்ஸு, ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸு, இது 3 வகை பொருட்களையும் 150 ஹெர்ப்ஸை வச்சு ஒரு மோர் தென் 75 ப்ராடக்டை 30 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். நேரடி வணிகம் அப்படின்றதுனால இது நிறுவனருடைய பாலிசி. நம்ம நாட்டு மூலிகைகள் வந்து கூவி விற்கக்கூடாது. உங்களை எனக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க சொல்ற ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கணும், அந்த டைரக்டா டச்சில் இருக்கணும், ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய காசு கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச பாலிசி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். தென் இதை பற்றி இதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கிறது ஒரு டாக்டர்ஸ் டீம். நான் ஒரு சீனியர் சித்தா டாக்டர், 2 ஆயுர்வேதா டாக்டர், 2 ஹோமியோபதி டாக்டர், ப்ளஸ் அலோபதி டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஹெல்த் சென்டர் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே சென்னையில் திருமங்கலத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, கும்பகோணம் இருக்குது, இப்படி பாண்டிச்சேரி, இப்படி பல ஊர்களில் இந்த ஹெல்த் சர்வீஸை கொடுத்துருக்கோம். இந்த டாக்டர்ஸோடைய சப்போர்ட்டை வச்சு
ஏன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டை யாருன்னா எடுத்து விற்கலாம். பட் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலா நாலேஜ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாலேஜையும் குடுத்துட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் பேக்கப் குடுக்குற வேலைல அந்த டீமோட ஹெட்டா இருக்கேன் நானு. ஸோ இது ஒண்ணு. ஆ மனோன்மணிய சுந்தரார் யுனிவர்சிட்டியிலருந்து ஒரு 3 சர்டிஃபிகேட் கோர்ஸ ஒரு டிப்ளோமா, 2 டிப்ளோமா, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நாங்களே நடத்துறோம். எங்களுடைய அப்ரூவ்டு சென்டர் இது. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்றது மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் குடுக்குறது யூனிவர்சிட்டி. மத்த எல்லா ஃபேக்கல்டி எல்லாம் வி ஆர் அப்ரூவ்டு சென்டர். ஸோ இது ஒரு பக்கம் ஒண்ணு. ஸோ ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறது, பிளஸ் பேஷண்ட்டுக்கு தேவையான டிசீஸ கியூர் பண்றதுக்கு, டிசீஸ பிரிவென்ட் பண்றதுக்கு. இந்த 2ம் வந்து எங்களுடைய கண்கள். அதனால மொத்தத்துல நி கம்பெனியோட லோகோ என்னன்னு விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா, கிரியேட்டிங் எ ஹேப்பி ஹெல்த்தி ஹியூமானிட்டி. மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குதல். மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான சமுதாயம் வேணும்னா, முதல்ல எல்லாரும் கேட்பாங்க, பணம் என்னன்னு கேட்பாங்க. ரைட்டுங்களா? பணத்த பத்தி கேட்பாங்க. அ அது பத்தி அதுல விற்பனர் வீர ராஜ்குமார். அதனால அவர டெய்லி அவரையும் நெனச்சுக்கங்க. ஏன்னா, "கண்ணென வாழும் உயிருக்கு 2 எண்ணு வேணும், எழுத்து வேணும்." அ நம்ம ஊர் கலாச்சாரப்படி எண்ணு பேசுறவங்க எழுத்து பேச மாட்டாங்க. எழுத்த பேசுறவங்க எண்ணு பேச மாட்டாங்க. 2 கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னா, ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா, இன்னொரு கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா போயிரும். அதனால வந்து ஆ ஹெல்த்ன்னு ஒண்ணு தனியா வச்சுப்போம். ஃபினான்ஸ்ன்னு ஒண்ணு தனியா வச்சுப்போம். 2க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். பிளஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும் போருமா? வி நீட் எ கிரேட் கம்யூனிட்டி. இந்த நோக்கத்த தான் ஆரம்பிச்சது. இத செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம் 30 வருஷங்களா. இதுல ரொம்ப முக்கியமா இன்றைய காலகட்டத்துக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்ட்டு வீரா அழகா சொன்னாரு. ஒரே என்ன டென்ஷன் ஏத்தாதம்மான்னு எங்க எல்கேஜி பசங்க சொல்லுது உட்காந்து. அப்ப அவரு கூடவே சொன்னாரு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னா என்ன? அத பத்தி எவ்வளவு டீப்பா பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். இன்னைக்கு டைம் இல்ல. போதும் இதோட நிறுத்திக்கங்க. கன்டின்யூ பண்ணா சம் அதர் டைம் பண்ணலாம். நான் ஸ்டாப்பா 4 ஹவர்ஸ் இத பேசுறதுக்கு வி ஹேவ் ஸ்டஃப். நான் எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு வந்திருக்கேன். எங்க நிறுத்தணுமோ சொல்லுங்க நிறுத்திடலாம். இன்னொரு நாள் கன்டின்யூ பண்ணா கூட கன்டின்யூ பண்ணலாம். இட் இஸ் அப் டூ த பார்ட்டிசிபென்ட்ஸ். நான் வந்து அதே உற்சாகத்தோட பேசிட்டு இருப்பேன். எனக்கு இந்த கோவிட் டயத்துல 45 நாடுகளுக்கு டிஃபரண்ட் டைமிங்ல இதே டாபிக் மட்டும் எடுத்து பேசணும். ஒரே டாபிக் சார் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் பேசணும். என்ன இன்க்ளூடிங் ஜப்பான் அண்ட் கனடா. ஜப்பான்காரங்க என்னான்னு கேட்டா, அவனால ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ அத பத்தி ஒரு இன்டெப்த் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அ இந்த ஸ்லைடு வந்து இந்த செஷன் கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இந்த ஸ்லைடு ஷேரிங்க விட உங்களுக்கு வந்து ஸ்லைடு என்ன கையில வந்துன்னா பார்க்க மாட்டாங்க. நீங்க கூடவே வாங்க. உங்களுக்கு நான் பண்ணி தரேன். எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். தேவைப்பட்டா மட்டும் குறிப்பிடுங்க. கேள்வி வேணுனா வச்சுக்கங்க. நம்ம அ கேட்டுறலாம். அப்படியே வேணா கேட்கலாம். இல்ல லேட்டராவும் கேட்கலாம். ஸோ ஒரு வேர்ட் அழகா போட்டாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். அ மருத்துவ உலகுல டிசீஸ்க்கு வந்து 2 சொல்லுவாங்க. ஒண்ணு ட்ரீட்மெண்ட், இன்னொன்னு மேனேஜ்மென்ட். ட்ரீட்மெண்ட்டா குணமாயிரும். மேனேஜ்மெண்ட்னா அது இருக்கும், போகாது, சமாளிக்கிறது. சமாளிக்கிறது தான் மேனேஜ்மென்ட். பல நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் வந்து ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லக்கூடாது. டயபெட்டிஸ் மேனேஜ்மென்ட், பிபி மேனேஜ்மென்ட், வெயிட் மேனேஜ்மென்ட். இந்த மாரி மேனேஜ்மென்ட்னா என்னது? இன் சச் எ வே அது அதிகமாகிடாதபடிக்கு, ஆனா இயல்பு வாழ்க்கையில கரெக்ட்டா போற மாரி உள்ளதுக்கு எல்லாமே ஸோ மேனேஜ்மென்ட். ஓகே. இந்த வேர்ட் இன்னும் கொஞ்சம் வார்த்தை ஜாலம் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். எத நிர்வாகம் பண்ணாலும் சமாளிக்க முடியல அப்படிம்பாங்க. தமிழ்ல சர்வசாதாரணமா அந்த வார்த்தையே வரும். வார்த்தைய கொஞ்சம் பிரிச்சு போடுங்க. ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. மேனேஜ் மென் டி. ஓகேயா? மேனேஜ் பிளஸ் மென் பிளஸ் டி அப்படின்னா மேனேஜ்மென்ட் வந்துச்சு. அத மேனேஜிங் மென் இன் டைம். மனிதர்களை சரியான நேரத்தில் நிர்வகிக்க தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும். அதை நாம் செய்ய தவறி விடுகிறோம். இத வந்து ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மேனேஜ்மென்ட் என்கிற வார்த்தைய உரிய நேரத்துல உரிய ரெகக்னிஷன் சிலருக்கு குடுக்க மாட்டாங்க. இறந்து போனவருக்கு அவார்டு குடுப்பாங்க. போஸ்துமஸ் அவார்டு. இருக்கிறப்பவே குடுத்துருக்கலாமே! எல்லாரும் உட்கார்ந்து வருத்தப்பட்டுருப்போம். இதாவது பரவால்ல அவார்டுலாம். சில இடத்துல அ கிடைக்க வேண்டிய நேரத்துல உதவி கிடைக்காம போயிரும். ஸோ இதுதான் மேனேஜிங் மென் இன் டைம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹவ் டூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அப்படிதான் போடுறோம். ஹவ் டூ சால்வ்ன்னு போடல பாருங்க. ஏன்னா, இத வந்து எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னா, இத வந்து அ பை டிஃபால்ட் வந்து ந நம்ம இந்திய குறிப்பா தமிழ் பெண்கள் வந்து வல்லவர்கள். அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு மேல. ஆனா சொல்லிக்க மாட்டாங்க அவங்க வெளியில. நான்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்றேன் அப்படின்ட்டு.
அப்படியே அவங்களுக்கு ரத்தத்திலே வந்தது. இதெல்லாம் படிக்கும்பொழுது தான், ச்சே, நம்ம தாத்தாக்கள், பாட்டிகள், லேடீஸ்லாம் எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஒண்ணொண்ணுத்துக்கும் பேர் சொல்லி குடுத்து, இத எங்க அம்மா ஆன் த கோ பண்ணிட்டு போயிடுவாங்களே, இத எங்க பாட்டி ஆன் த கோ பண்ணிட்டு போயிருவாங்களே அப்படிம்பாங்க. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜென்ட்ஸ் அண்ட் லேடீஸ். அ ஒரு அத பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ ஹவ் டு பி ஆஸ் கூல் அஸ் குக்கும்பர். குக்கும்பருக்கும் கூலுக்கும் நெறையவே ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆங்கிலத்துல அ இந்த மாரி ஒரு 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 வா ஒரு வார ஒரு வாசகம் உண்டு. ஹவ் டு ஆஸ் கூல் அஸ் குக்கும்பர். அந்த மாரி ஒண்ணொண்ணு சொல்லுவாங்கல்ல, நெறைய பேர். ஸோ அ எப்படி ஷேர் பண்றது? ஓகே. அவ்வளோதான். லெஃப்ட்ல உட்கார்ந்திருக்க ஒரு படம் பாருங்க. அது லேடி படம் தான் போட்டிருக்காங்க. அந்த அது அது ஆபீஸ்ல ஒரு ஒரே லேடி தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா எவ்வளவு வருது பாருங்க. பட் ஸ்டில் எல்லாத்தையும் கோப் அப் பண்ணிட்டு, அவங்க எல்லாத்தையும் வேலைய செஞ்சுட்டு வீட்ல போய் சந்தோஷமாவும் போவாங்க. ஸோ சார், அதனால ஸ்கிரீன் ஷேரிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்போதைக்கு பாஸ் ஆயிருக்கு. ஓகே. ஒரு செகண்ட், நல்ல வேளை கேட்டீங்க. ஓகே. ஆ, எஸ், இப்போ வந்துருச்சு. நல்வரவு ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே. ரெஸ்யூம் ஸ்லைட் ஷோ. ஓகே. ஆ, இப்போ அடுத்த ஸ்கிரீன் வருதா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் வருதா? மேனேஜ்மெண்ட், மன அழுத்தம் நீங்கி ஓகே, மகிழ்ச்சி. ஓகே, ஓகே. நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. ஓகே. ஸோ இதான் வந்து இந்த மாரி ஒரு மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பண்ணும் அது மாரி. பின்னாடி பேக்கிரவுண்ட் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஹியூமன் பீயிங்க்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். கம்ப்யூட்டர் பின்னாடி எல்லாம் எல்லாமே பண்ணிடும். பட் அதே கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆக்டிவ் விண்டோ தான் ஒண்ணே ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க இத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இத மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கும். பின்னாடி வந்து வேற வேலை நடந்துட்டு இருக்கும். ஹியூமன் பீயிங்கால நெறைய வேலைய நம்ம ஒரே நேரத்துல செஞ்சு போட்டு, கடைசியா எதுவுமே முழுசா முடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பேர் ஒண்ணு உண்டு நமக்கு. அவர் வந்து அ எப்போ வந்து நோ சொல்லணுமோ, அப்ப நோ சொல்ல கத்துக்கிறது தான் அ பெரிய மிகப்பெரிய ஒரு புரொடக்டிவா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே கூலாவே இருந்துட்டு, அட் தி சேம் டைம் பணியையும் சிறப்பாக முடிக்கிறது. எல்லா பணியும் செஞ்சு முடிச்சு, தனக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும். பிளஸ் நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட்டும் வரும். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி பெறும். இதுக்கு டெக்னிக்கல் ரீசன்ஸ் நெறைய எடுத்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற புக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் படிச்சு பிரட்டி உருட்டி எல்லாத்தையும் கொண்டாந்து குடுத்துருக்கான். ஆனா திருவள்ளுவர தாண்டி எங்கேயுமே குடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால திருவள்ளுவர உங்க கைடா வச்சுக்கோங்க பக்கத்துல. எங்க வேணாலும் வருவாரு. ரைட்டா? ஸோ ஸோ இதான் ஒரு அ ஒரு ஒரு ட்ரையாங்கிள். நீங்க கேமரால பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபில ஒரு ட்ரையாங்கிள் சொல்லலாம். மு முக்கோ அ இந்த ஒரு ட்ரைபாட் பார்த்திருப்பீங்க. 3 கால் இருக்கும். 4 கால் இருந்தா ஸ்டர்டியா இருக்கும். சப்போர்ட்டா இருக்கும். ஆனா 3 கால் இருந்துச்சு அப்படின்னா, அது என்னன்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிய நம்ம மாத்திக்கலாம். ஒரு கால தூக்கிட்டு இன்னொரு கால இழுத்துக்கலாம். குறைச்சுக்கலாம். ஆனா 4 கால் உள்ள ஸ்டூல்ல பண்ண முடியாது. அதனால தான் ட்ரைபாட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ 3 கால் இருந்தா கூட கேமரா எந்த ஆங்கிள்ல பண்ணலாம். அதேபோல இந்த இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 அ தமிழ்ல வந்து இதுக்கு நிச்சயமா உங்களால அர்த்தம் சொல்ல முடியாது. குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். தமிழ்ல ஒரே வார்த்தை தரம்னு வந்துரும். குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னா என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா, தமிழ்ல ஒரு தமிழ் பதம் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போய் சர்ச் பண்ணாலும் சரி, தரம் தான் வரும். குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் 2ம் வித்தியாசமா. இது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு ஈஸியா சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது முதல்ல அத தெரிஞ்சுப்போம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது வாழ்க்கை தரம். அதுவும் அந்த வாழ்க்கை தரம் தான். முழுக்க முழுக்க மெட்டீரியல் வேல்யூ ஆனது. இந்த ஷர்ட் எவ்வளோ போட்டிருக்கேன் நானு. இந்த ஷர்ட்ட வச்சு என்னைய மதிப்பாங்க கொஞ்சம் பேரு. இது என்ன ஓ இந்த 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 பிராண்டா? சில பிராண்ட் கூட இல்லாத கூட சட்டைய போட்டேன்னு வச்சுக்கோ. பிராண்டே இல்லையா? லோக்கல்ல தச்சதா? ஸோ ஆல் மெட்டீரியலிஸ்டிக். இந்த ஹெட்ஃபோன் எவ்வளவு? இந்த மைக் எவ்வளவு? கம்ப்யூட்டர் எவ்வளவு? மவுஸ் எவ்வளவு? ஸோ இத வச்சு அ பண்றது தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். உங்க சம்பளம் எவ்வளவு? உங்க என்ன ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க? என்ன டிரெஸ் பண்றீங்க? என்ன மாதிரி வீட்ல நீங்க வாழுறீங்க? என்ன வாகனத்துல போறீங்க? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல வருது. இதுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. நான் அம்மா உணவகத்துல ரூ. 1 இட்லி சாப்பிடலாம். 2 இட்லி சாப்பிட்டா ரூ. 2. 2 இட்லி வந்து சென்னையில எனக்கு தெரிஞ்சு ரூ. 800 வரைக்கும்லாம் இருக்குது. வெறும் 2 இட்லி. அப்ப அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இன்னைக்கு நான் இங்க ஏடிபில சாப்பிடுறாளா? நான் அந்த ஹோட்டல்ல ஒரு வேளைக்கு ரூ. 800 சாப்பிடுறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதுக்கு வந்து லிமிட் ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? வேறஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு புடிச்ச விஷயத்த
நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதுல இருந்து அந்த ஒரு இன்பம் ஒண்ணு விளையுது பாருங்க. அதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இதுக்கு பெரிய லெவல்ல பணம்லாம் வேண்டாம். நிச்சயமா வேண்டாம். அந்த எண்ணத்த அழகா வச்சு நம்ம பாதுகாக்க தெரிஞ்சதுன்னா நமக்கு போறோம். நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாவே இருக்கும். அ "என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்" எம்ஜிஆர் பாடுவார்ல, அந்த 2 சுழி எடுத்துட்டு 3 சுழி போட்டுங்க. எண்ணுவதற்கு வளம் இல்லை. எண்ண வளம். எண்ண வளம் இல்ல நமக்கு. நல்ல உயர்வாக எ எண்ணம் எண்ணம்னா எது எதுல எங்கெல்லாம் நம்ம உயர்வா எண்ணம் அப்படின்னா, "எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணம் போல உயர்வு, வெள்ளத்தனை மலர் நீட்டம்" எல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட்னா எ எத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் பொறுப்பு. இதுதான் என்டையர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்டோடைய பேஸ், அடிப்படை. ஓகேங்களா? ஆட்டிட்யூடே சரியில்ல அப்படிங்கிறாங்களே. ஸோ ஆட்டிட்யூட் ரொம்ப முக்கியமானது. இப்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு தான் இந்த இந்த 3 ட்ரையாங்கிள் போட்டுட்டுருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உங்கள்ட்ட நெறைய பணம் வாங்கி வச்சுப்பாங்க. சில பேர் பணம் இல்லாமலே செலவு பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் பணத்த வச்சுட்டு கடன் வாங்குவாங்க. இன்னொருத்தங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் லேவிஷா செலவு பண்ணுவாங்க. அதனால வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அத பொறுத்து. சில பேர் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. இது எதுவுமே ரைட் தப்பு கிடையாது. அது அவங்கவங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ட பொறுத்து. நெறைய பணம் வேணும், நெறைய செலவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீரராஜ்குமார கேட்டா அட்டகாசமா ஐடியா குடுப்பாரு. ரைட்டா? அவரு வந்து அதுல விருப்பினர். 2வது ஸ்கில். இந்த ஸ்கில்லுங்கிறது ரொம்ப பெரிய சாப்டர். இந்தந்த அ வேலைக்கு இந்தந்த திறன் அப்படிங்கிறது வேணும். இந்த திறன்ங்கிறது என்ன நோக்கத்துல நம்ப என்ன வேலை செய்ய போறோம்? எத அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதுக்கு தகுந்த திறன். அந்த திறன வந்து நம்ம தீட்டிட்டே இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே வயசாகாது. "கத்திய தீட்டாதே தம்பி, புத்திய தீட்டுங்கிறது இதுதான்." புத்தி என்ன தனியா தீட்டுறது. ஸ்கில் இதுக்கான ஹி இஸ் அ ஸ்கில்டு மேன் பவர்க்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. ஸோ என்ன செய்ய போறீங்களோ, இஃப் யூ ஆர் அ ஃபினான்ஷியல் அட்வைசர்னா, அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் 360 டிகிரில எங்க கேட்டாலும் சொல்ல தெரியணும். நீங்க ஒரு கொல்லர் அப்படின்னா, பொற்கொல்லர் அப்படின்னா, உங்களுக்கு அத பத்தி நியூயான்சஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எங்க கேட்டாலும் சொல்லணும். ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக் எல்லாத்துலயும் வந்து அ சர்வ வல்லமை படைத்தவரா இருக்கணும். அந்த அந்த திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள முதல்ல ஆட்டிட்யூடு, 2வது ஸ்கில்லு. ஸோ 3வது தான் நாலெட்ஜ். அறிவு அப்படிங்கிறது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னு நெறைய பத்தி பேசலாம். வாரியார் அழகா சொல்லுவாரு, "படிச்சா அறிவு வராது." படிச்சா அறிவு வராதுன்னா, ஐயோ! இந்த அறிவு எங்க வாத்தியாருக்கு, எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இல்லாம போச்சுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. படிச்சா நம்முடைய இக்னரன்ஸ் அறியாமை விலகும். அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த அறிவ வளர்த்துக்கிறதுக்கு காமராஜர்லாம் ரொம்ப அறிவோட இருந்தாரு. படிக்கல. ஆனா அறிவு இருந்தது. அறிவு இருந்ததுன்னா எத செய்யணும், எத செய்யக்கூடாது. ஸோ இந்த 3ம் தாங்க நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்ப டிட்டர்மைன் பண்ணுது. நம்முடைய A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டிட்யூட், B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கில்ஸ், K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாலெட்ஜ். 3 வேர்டத்தோட முதல் எழுத்த நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஆஸ்க்ன்னு வரும். கேட்டுட்டே இருக்கணும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க அந்த குவாலிட்டி ஆஃப் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால், ரைட்டா? பணத்த பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னா, வெறும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆட்டிட்யூட் நெனச்சு வச்சுட்டு நான் உட்கார்ந்துக்க கூடாது. அப்படியே நான் வந்து ஐ வாண்ட் டூ பி எ ரிச் ஐ வாண்ட் டூ பி எ ரிச் மேன்னு ஒரு பாட்டு வரும். ஐ வாண்ட் டு பி ரிச் மேன்னா அந்த ஆட்டிட்யூட் ரைட்டு. அதுக்கான ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டியா? அதுக்கான நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டியா? தென் அப்ளை இட் நிற்காததுக்காக. இத 3ம் சுத்தி இருந்துச்சு அப்டின்னா, நான் நெனச்ச லைஃப்ப தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்டிங்கிற எண்ணத்துல நம்ம வாழ்வோம். புடிச்ச வேலைய செய்யணும். எதா இருந்தாலும். ரைட். அந்த லெஜெண்ட் அப்டி இருக்காங்க. அந்த லெஜெண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? தே சேஸ் தியர் ட்ரீம்ஸ். அவங்க வந்து ஒரு ஒரு நடிகராவோ, அல்லது ஒரு விஞ்ஞானியாவோ, அல்லது ஒரு பாடகராவோ, ஒரு ஆர்டிஸ்ட்டாவோ எப்டியே போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு பேஷனேட்டோட செய்வாங்க. பேஷனேட்டோட செய்றவங்க, அந்த பேஷன நோக்கி தான் அவங்க ஓடுவாங்க. பணம் அவங்களுக்கு தெரத்திட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அது மாரி வாழ்றது தான் இட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரைட்டுங்களா? நான் சின்ன பிள்ளையா இருப்ப நான் அதான் ஆகணும்னு நெனச்சே மாட்டேன். ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் நிறைவேறல அப்டின்னா, யூ ஆர் நாட் லிவிங் எ குவாலிட்டி ஆஃப் லைஃப். நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப். மத்தவங்களுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா வந்த மாரி தெரியும். பட் டூ மை சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் இதான் ஆகணும்னு நெனச்சேன் அப்டின்னு. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கிட்டார் ராயின் வெட்டன மரேன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த இத மாத்திப்பாங்க. கோல் போஸ்ட்ட மாத்தி வச்சுட்டு, அத நோக்கி போலாம். ஸோ ஒரு ஸ்டெப் நான் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகணும்னு நெனைக்கிறேன். வாய்ப்பு இல்லன்னு வச்சுக்கங்களேன். இப்போ வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு, அதுக்காக ட்ரீம் பண்ணி, அத வந்து ஒரு ஃபோக்கஸா வச்சு, அதையே என்னுடைய லைஃபோட மிஷன் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கங்க. அந்த அந்த ஜர்னில நடுவுல இறந்து போனா கூட பரவால்ல. அது சந்தோஷமா தான் போனாங்க அப்படிங்கிற பெருமை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத 3யும் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது ஒண்ணு லேக் ஆச்சுன்னா கூட எதுன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அ அத நம்ம
பள்ளம் போட்டு நிரப்பிட்டு வச்சு நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் என்பது எப்பவுமே மேல மத்தவங்க கண்ணுக்கு அது எப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் ஐ ஃபீல் சோ ஹாப்பி அப்படிங்கிற எண்ணம் வரும். ஓகேங்களா? சரிதா? ஸோ எக்ஸாக்ட்டா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து டெஃபினிஷன் நெறைய இருக்கு. அ பட் வந்து இப்ப நம்ப எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, கற்காலத்துல ஆரம்பிச்சு, பொற்காலத்துல ஆரம்பிச்சு, என்னென்னமோ காலம்லாம் தாண்டி வந்துட்டோம். சங்க காலத்துல ஆரம்பிச்சு, இன்னைக்கு வாங்க நிஜமான வாழ்ற காலத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, சரி இன்ஃபர்மேஷன் ஏஜ், கம்ப்யூட்டர் ஏஜ், டேட்டா ஏஜ் அது எதுவுமே கிடையாது. இப்ப வாழ்த்த லிவிங் பிரசன்ட் லிவிங் வேர்ல்டு பேர் வெறும் வூகா வேர்ல்டு அப்படின்னு பேரு. அந்த முதல் எழுத்த பாருங்க வொலடைல். வொலடைல்னா ஒரு சூடத்த தொறந்து வச்சா குப்புன்னு ஆ தண்ணீர் அடுப்பு ஹீட் ஆகாமலே போயிடுதுல்ல காவி ஆயிடுதுல அதான் வொலடைல். அன்சர்டன் எதுவுமே அ ஒரு உறுதியான விஷயம் கிடையாது. இது வந்து இவர் நம்பலாமான்னு கேட்டா, நம்ம இந்த இந்த கம்பி இந்த அ இந்த கட்சியில 3 தடவ சீஃப் மினிஸ்டரா இருந்தவரு விட்டுட்டு அப்படியே அடுத்த கட்சிக்கு போறாரு. ஆப்போசிட் கட்சிக்கு போறாரு. அரசியல் பேசல. இப்படிலாம் நம்பணுமே அப்படின்னு யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. தென் இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சுக்கிற மாரி பார்க்க ஈஸியா இருக்கும். உள்ள போய் இறங்குனோம்னா, ஆ சக்கர வியூகம் மாரி போயிட்டு இருக்கும். காம்ப்ளெக்ஸ். அடுத்தது ஆம்பிகியூட்டி வெறும் மதில் மேல் பூனை. இங்க போனா இது வரும், இங்க போனா இங்க வரும் அப்படிங்கிறது. இந்த 3த்தோடைய முதல் எழுத்து 4த்தோடைய முதல் எழுத்த அ சேர்த்து வச்சு தான் இந்த புக் ஆஃப் வேர்ல்ட். இந்த புக் ஆஃப் வேர்ல்ட்ல நான் ஒண்ணு நம்பி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். வீரா வந்து நெறைய ஐடியாஸ் சொல்லுவாரு. அப்படியே இத வாங்குங்க அப்படிம்பாங்க. டக்குனு கொஞ்ச நேரம் கழிச்சு புசு புசுன்னு இருக்காம காணாம போயிரும். என்னைக்கோ ஒரு நாள் வாங்குன எம்ஆர்எஃப் ஷேர் இன்னைக்கு என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். இத மாரி அ ஒரு அந்த புக்கா வேர்ல்டா இருந்தா கூட, அதுல நம்ம எப்படி புத்திசாலியா இருந்துட்டு, நம்ம வந்து ஹேப்பியா எப்படி வாழுறது அப்படிங்கிறது தான் இந்த 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 வேர்ல்டுலயும் வர்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜர். முதல்லலாம் இது கிடையாது. முதல்லனா 8 பிள்ளை பெத்தாங்க. ஐ அம் தி 7த் சன் இன் மை சைல்ட் இன் மை அ இன் மை ஃபேமிலி. அ வீராவோட தாத்தா வந்து 9 பேரோட பொறந்தவங்க. அவங்க தான் ஹி இஸ் எல்டஸ்ட் ஒன். அப்ப அ அப்பல்லாம் யாரையும் படிக்க வைக்கிறதுக்கு யாரும் கஷ்டப்படல. பேங்க்ல கொண்டு பணத்த கொண்டு கொட்டல இன்வெஸ்ட் பண்ணல. பட் தே வர் ஆல் ஹேப்பி அண்ட் யுனைட்டட். அப்ப அப்ப அதுக்காக அதே நினைச்சிட்டு இருக்க முடியாது. இப்போ அ இப்போ இப்போ உள்ள மாரி இப்போ உள்ள வசதியும், கம்ஃபோர்ட்டும் அந்த காலத்துல இல்ல. ஸோ கம்பேர் பண்ண முடியாது நம்ப. பட் இப்ப எப்படி வாழலாம்? எதா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல எப்படி வாழலாம்? ஸோ இது பேர் வந்து எவர் சேஞ்சிங் வேஸ் ஆஃப் லைஃப். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கலைடாஸ்கோப் பார்த்திருப்பீங்க. ஒரு முப்பட்டக கண்ணாடி வச்சுட்டு உள்ள ஒரே 2 வளையல் துண்ட போட்டிருப்பாங்க. இப்படி திருப்புனீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி டக்குனு ஒரு படம் வரும். சூப்பரா இருக்கும். அது அப்படியே 3Dல பார்க்கறது அப்படியே 3 பக்கம். பக்கத்துல இருக்கவங்களுக்கு காட்டலான்ட்டு இப்படி திருப்புனீங்க அதுக்குள்ள மாறிடும். இல்லையே வயலட் கலர்ல பூ மாரி இருக்காது. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொன்னு மாறிடும். எத காய்ச்சா இன்னொன்னு மாறிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுல்கா வேர்ல்டு போது நம்முடைய கலைடாஸ்கோப் தமிழ்ல வந்து முப்பட்டக கண்ணாடின்னு பார்த்திருப்பீங்க. நீங்களே வீட்ல கூட பண்ணி பார்க்கலாம். அது வச்சு பார்த்தே இருங்க. ஒருத்தரையும் ஒரே இது என்னைக்குமே ரிப்பீட் ஆகாது. அந்த மாரி ஒரு செகண்ட் மாறுற உலகத்துல எத நம்பி நான் போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இது வந்து இட்ஸ் அ குளோபல் பினாமினா. உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேணும். ஸோ இந்த அழகா சொல்லணும்னா, ஸோ இம்பேலன்ஸ் பிட்வீன் த பெர்சீவ்ட் ஸ்டேட் அண்ட் த டிசைர்ட் ஸ்டேட். நான் ஒண்ணு நெனச்சுட்டு போறேன். அதுக்கு அ அ அது 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 வேற ஒண்ணா வருது. பிள்ளையார் பிடிக்க குரங்கா வருதுன்னாங்கல்ல. அந்த டிசப்பாயின்ட்மென்ட் இருக்குல்ல, அது பேர் தான் ஸ்ட்ரெஸ். இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா, அ ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சுட்டு அக்கா பொண்ண கல்யாணம் பண்றாங்க பாருங்க. அவ்வளோதான். சரியா? இதுதான் வந்து ஷுட் பி அன் ஐடியல் எக்ஸாம்பிள். ஸோ அப்ப நம்ம நெனச்சது நெனச்சபடி நடக்கல அப்படின்னா, வள்ளுவர் என்னென்னவோ சொல்லியிருக்காருங்க. "எண்ணியர் எண்ணியங்கு எய்துப எண்ணியர் திண்ணிராக பெறின்" அப்படின்னா, அப்ப இந்த திண்ணேற நெனைக்கிறதுக்கு இங்க பீப்பிள் இல்ல. திண்ணா தான் நெனைக்கிறோம். திண்ணமா நெனைக்கிறது இல்ல. இப்ப அது இல்லன்னா பரவாயில்லங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். இது இல்லன்னா நாங்க பரவால்ல வேற வழியே இல்லன்னா போறது வேற. இது சரிப்பட்டு வரலன்னோனே, தொடர் முயற்சி செய்யாமல் விட்டு விடுதல். கன்சிஸ்டன்சி. அதனால வந்து அ இந்த ஒரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே மைண்ட்ல தான் கன்சீவ் ஆகுது. எல்லாமே தலைக்குள்ள தான் கன்சீவ் ஆகுது. தென் அது ஒரு அந்த 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 டிசப்பாயின்ட்மென்ட்டோ, அந்த ஹாப்பினஸோ வாட் எவர் இட் இஸ். அது வந்து 4 விதமான முக்கியமான சிம்ப்டம்ஸ நமக்கு குடுக்கும். ஒண்ணு வந்து அ சைக்காலஜிக்கல். அ மனசளவுல வந்து எப்படி வந்து என்ன மாரி சேஞ்சஸ கொண்டு வரும். பிசியலாஜிக்கல் ரொம்ப பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிபி ஏறிடும். ஏன் அந்த பிபி ஏறுது அப்படிங்கிறதுனா சயன்ஸ் பிஹைண்ட் இட். அது நம்ம லைட்டா தான் சொல்லப் போறேன். ஒரு மருத்துவரா உங்கள்ட்ட சொல்லப் போறதில்ல. கொஞ்சோண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. 3வது வந்து பிஹேவியரல் நம்முடைய நடத்தையில.
மாறுதல். இது இன்னும் 3 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது போக டிப்ரஷன் என்கிற மோசம் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அ இருக்குமான்னு கேட்டா, இருக்கும், இருக்கணும். 2வது வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் வொர்க் லைஃப். இந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஹெச்ஆர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலி ஒண்ணு அப்படி கிடையாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய அ ஒரு மருத்துவர்களுடைய கூற்று. அப்ப வேலை செய்றப்ப வேலை செஞ்சுட்டு, வீட்ல மகிழ்ச்சியா இருக்கிறப்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னா, இது 2ம் பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னா, இது எது நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது முதல்ல. இது பிரேக்ஃபாஸ்ட்னா அது லஞ்ச். இது லஞ்ச்னா அது டின்னர். அதனால வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா, இங்க ஆஃபீஸ்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா, வீட்ல வந்து நம்ம வீட்ல இருக்கவங்க ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் டிப்ரஷனுக்கு போயிடும். அதெல்லாம் சும்மா வெறும் கட்டுக்கதை. சரியா? அந்தந்த ஒர்க்க அந்தந்த சந்தோஷத்தோட செஞ்சுட்டோம் அப்படின்னா, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம் நம்மளால. எவ்வளோ வேலை குடுத்தாலும் ஆஃபீஸ்ல வேலை செய்ய முடியும். எவ்வளோ வீட்ல வேலை குடுத்தாலும் சரி, ஆஃபீஸ மறக்காம வீட்லயும் செய்ய முடியும். இதுக்கு பேர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது. அது வந்து கைண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மென்ட். இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னா மைண்ட் மேனேஜ்மென்ட் கிட்ட. மன மேலாண்மை தான் நெறைய இருக்கும். இது வேதாத்திரி ஐயா நெறைய சொல்லியிருக்காங்க இது தொடர்பா. அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் வச்சு இந்த மாரி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ, ஆ டு டூ எவரிதிங். எல்லாத்தையுமே செஞ்சிடணும், எல்லாத்தையும். எல்லாத்தையும் செய்யணும் வெர்சஸ் இவ்வளோதாங்க இருக்கு. மொத்தமே ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் 3ஏ 3 தான். நீங்க எத குடுத்தாலும் சரி அது 3க்குள்ள தான் வரும். ஒண்ணு மனிதர்களால வரும். இல்லன்னா பணத்தால வரும். இன்னொன்னு நேரத்தால வரும். ரைட்டா? இப்ப இந்த 3யும் நம்ப இப்டி இப்டி அ ஜங்கிள் பண்ணுவோம்ல. இப்ப பால் 3 பால தூக்கி 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 போட்டு பிடிப்பாங்க. எதுவுமே கையில இருக்காது. கையில தங்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் அதே மாரி செஞ்சுட்டே வரணும். ஆனா வேலையும் நடக்கணும். இவ்வளவுதாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்டோட என்டையர் திங். அதனால என் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நீங்க அப்டின்னா, எஸ் ஐ அம் த பெர்சன். இல்லங்க என்ட்ட கொஞ்சம் பணம் குறைவா இருக்குங்க. இல்ல என்ட்ட பணம் நெறைய இருக்கு. எங்க கொண்டு பணத்த வைக்கணும்னு தெரியாது. அகைன் அது ஸ்ட்ரெஸ் தான். பணம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ், பணம் இல்லனாலும் ஸ்ட்ரெஸ். இது வந்து பீப்பிள் ஹேண்டில் பண்ற விதத்த சொன்னேன். ஆ நேரம் அடுத்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நல்ல எக்ஸாம்க்கு வந்து பரீட்சையில கடைசியா கடைசி நேரத்துல நமக்கு தெரிஞ்ச ஆன்ஸர் இருக்கும். கூடுதலா லட்டா 10 மார்க் வரும். எல்லாத்தையும் விட்டு வேற எதுக்கோ பார்த்துருவோம். இந்த 10 நிமிஷத்துல எழுதி முடிக்கணும்பாங்க. அப்ப அந்த நேர மேலாண்மை பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நெறைய நூல்கள்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி வருது. அத பத்தி பார்க்கலாம். ஹவ் டூ மேனேஜ் டைம் அப்படின்னு. ஸோ வீர ஆரம்பத்திலே அழகா சொல்லிட்டாரு. ஆ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது 2 இருக்கு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்க்கு பேரு யூ ஸ்ட்ரெஸ். ஈயூன்னு எங்கெல்லாம் வருதோ மருத்துவ வார்த்தையில இருந்து சமம்னு அர்த்தம். கிளைசீமியா அப்படின்னா சுகர் வந்து நார்மலா இருக்கிறது யூ. டிஸ் அப்படின்னா சரியா இல்லாம இருக்கிறது பேரு டிஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ். இப்ப கலரே பாருங்க. நான் பச்சை கலர்ல போட்டா அ அ அ நல்லதுன்னு நெனச்சுப்போம். சிவப்பு கலர் குடுத்தா ஈவன் கலருக்கு வரைக்கும் நம்ம பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிவப்பு கலர் குடுத்தா நெகட்டிவ் அப்டின்ட்டு. ரைட்டுங்களா? இதெல்லாம் ஹியூமன் பெர்செப்ஷன் இது நம்மளே வச்சுக்கிறது. இத மாத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மைண்ட்குள்ள யோசிக்கும். என்னடா பச்சைக்கு போய் சிவப்பு கலர் போட்டுருக்காங்க. இது நம்ம டிராபிக் சிக்னல்ல பார்க்குறோம். சிவப்பு இருந்தா போக்கூடாது. அத மாத்த முடியும்னா அவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியாது. நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் இப்படி போட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ங்கிறது பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் ஐ ரிப்பீட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஐ ரிப்பீட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் அ நம்மளால முன்னேற முடியும். அப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிறது வேணுமான்னு கேட்டா, கரை நல்லது அப்படின்னு விளம்பரப்படுத்துற மாரி, ஸ்ட்ரெஸ் நல்லது. இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, மீட்டிங்ல வந்திருக்கீங்க அப்படின்னா, யூ ஹேவ் எ ஸ்ட்ரெஸ். நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இது இது இஸ் மை ஸ்ட்ரெஸ். வீரா ஆர்கனைஸ் பண்றாருன்னா, இட் இஸ் அவருடைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. என்ன வேணும்? இது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படிங்கிறத பொறுத்து தான் அ அது வேணும். அதனால வந்து நம்ம வாழ்க்கையோட டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம வாழ்க்கையை உந்தி செலுத்துறது பார்த்தீங்களா? அது வந்து ஒண்ணு ஃபோர்ஸிபிளா, கம்பல்சரியா வேற வழியே இல்லாம செய்யறதுங்கிறது அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு. சந்தோஷமா ஆனா போய் ஆவணும். யூ ஷுட் நெவர் ஸ்டாண்ட் ஸ்டில். அப்ப நம்மள ஏதோ ஒண்ணு எதுங்க உங்கள கொண்டு வந்துச்சு? நான் ஊர்ல கிராமத்துல நான் பாட்டுக்கு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இங்க இப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னா, அகைன் இட் இஸ் எ ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? வீரா எப்போ ஸ்டாப் பண்ணணுமோ சொல்லுங்க. நான் தாராளமா ஸ்டாப். ஸோ இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சின்ன எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்ப வீராவ பொறுத்தவரையில ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வந்து அ ஒரு 4 பேர கூப்பிட்டு வச்சு, வீரா இவ்வளவு பாலிசி போடுறேன்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா 4 பேருன்ற இடத்துல, இல்ல 4 பேர் இல்ல. ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேரும் இவ்வளோ பாலிசி போடுறாங்க அப்படின்னா, அப்ப அவருக்கு
திக்குமுக்கு ஆடுவாங்கல்ல, அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ரைட்டு. ஏதோ நீ ஆர்டர் கேட்குறீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதோ எதிர்பாராத மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே நம்ம நினைச்சது நினைச்சபடி நடந்தது அப்படின்னா, இது வந்து அதுக்கு அந்த அந்த அக்கேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதுல 2 இருக்கு. நிஜமாவே நடந்திருக்கும். நம்ம நினைச்சது நடந்திருக்கும். ஆனா அத எடுத்துக்க தெரியாது நமக்கு. ஏன்னா, அதுக்குள்ள இத என்ஜாய் பண்ணாம அடுத்ததுக்கு போயிருவோம். ஆ 10 கேட்கிறப்ப 100 கேட்டுருக்கலாம் போல இருக்கு. ரூ. 10 கேட்டா கையில ரூ. 10 வந்துச்சுன்னா, ரூ. 10 வந்துச்சுல்ல சந்தோஷப்படணும்ல, படமாட்டோம். ஐயோ! ரூ. 100 கேட்டுருக்கோமோ, கேட்டுருக்கலாமோ? அட பரவால்ல ரூ. 100 குடுங்கன்னா ரூ. 100 குடுத்த பிறகு 1000 கேட்டுருக்கலாமோ? இந்த குறையவே அ திருப்தி அடையாத மனசுன்னு சொல்லுவாங்கல்ல. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாரிலாம் இல்லாம, நம்ம நெனச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல அதுக்கு வந்து வி ஷுட் பி தேங்க்ஃபுல் அண்ட் வி ஷுட் ஹேப்பி ஓவர் இட் அண்ட் வி ஷுட் பி கிரேட்ஃபுல். ஸோ ஒரு புடிச்ச ஆள இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் குடுத்தேன். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே கிடைச்சுச்சு. அல்ல எதிர்பார்த்தத கரெக்ட்டா தந்தீங்க. கொஞ்சம் கூட டிசப்பாயின்ட்மென்ட் இல்லாம, உங்க மைண்டுக்குள்ள ஒரு மென்டல் பிக்சர் வச்சிருப்பீங்க. அந்த பிக்சர்ல என்ன இருக்கோ அதே மாரி கிடைச்சுச்சு அப்டின்னா, இது வந்து இட் இஸ் கால்ட் எ பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கங்க. வந்தது அப்டின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் மேக் யூ அன் ஆக்ஷன். நீங்க ஒரு எதிர்பார்த்த பணம் ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக்ஸ் கேட்டுறீங்க. 10 லேக்ஸ் வந்துச்சு அப்டின்னா வாங்கி டேபிள் அடியில வச்சுட்டு நம்ம தூங்கிட்டு இருக்க மாட்டோம். அத எடுத்துட்டு நம்ம ஓடுவோம். ஏன்னா, அது வேணும் அந்த ஆக்ஷன் வேணும் பண்றதுக்காக தான் நம்ம இந்த பணத்தை கேட்டோம். பணத்துக்கு மட்டும் இல்ல நண்பருக்கு. நீண்ட நாள் கழிச்சு ஒரு நண்பர் வர்றாரு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்போமா? ஏர்போர்ட்லயே உட்கார வச்சிருப்போமா? வி வில் டேக் தெம். வா, 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 வா. டைம் வேஸ்ட் ஆகுது வா. என்ன 2 நாள் தான் இருப்ப. அதுக்குள்ள போன்னு என்ன பண்ணுவோம்? வா, வா, வான்னு விரைந்து கூட்டு போவோம் அவர. அதான் கம்பல் அண்ட் ஆக்ஷன். ரொம்ப முக்கியமா அடுத்தது பிரிங் அபவுட் எ நியூ அவேர்னஸ். புதிய விழிப்புணர்வு நமக்கு ஒண்ணு வரும். நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு அவேர்னஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கணும். பிகாஸ் ஓ! நம்ம ஸ்ட்ரெஸ் தீதும் நன்றும் பிறர் தர ஓ நல்ல ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணி எல்லாமே நான் தான். அப்ப என் தலையில நான் தான் பத்த வச்சுக்கணுமா? நான் ஸ்பிரிட் குறையிறப்ப அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். அடுத்தவங்க தந்து எதுவுமே வந்துடுறதில்ல. எல்லாமே நம்மே பண்ணிக்கிறது தான். அதனால ஒரு புதிய விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும். இப்ப ஒரு ரூ. 10,00,000 வந்துச்சு. ஓகே. இந்த தடவ ரூ. 10,00,000 வந்துச்சு. நம்ம கேட்டது கிடைச்சு. வை டோன்ட் யூ மேக் இட் அஸ் 1 crore அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ். பேராசை கிடையாது அது. ரைட்டா? பாசிட்டிவான நம்ம நினைச்சு கூட பார்க்கலங்க 10,00,000 வரும்ன்னு. அப்ப வை டோன்ட் யூ மேக் இட் 1 crore. ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா என்ன பண்ண போறோம்? ஒண்ணு சேரிட்டி எடுத்து குடுவோம். சேரிட்டி குடுக்க குடுக்க இன்னும் கொஞ்சம் நெறைய நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அத ஜகிள் பண்றது இன்னும் கொஞ்சம் ஜாலியாவே பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஓப்பன் அப் எக்ஸைட்டிங் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எனக்கு எனக்கு மட்டும் ஒரு கார் இருந்ததுன்னு வச்சுக்கங்க. எனக்கு மட்டும் ஒரு சொந்தமா ஹெலிகாப்டர் இருந்ததுன்னு வச்சுக்கங்க. எனக்கு மட்டும் இருந்ததுன்னா நெறைய பேர் சொல்லிட்டே இருப்போம். அது வந்துருச்சு. வந்துச்சு அப்டின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள பல விஷயம் நம்மளால செய்ய முடியும். ஓகேங்களா? ஒரு சின்ன ரிசோர்ஸ் ஒண்ணு இருந்திருக்காது. ஒரு டூல் ஒண்ணு கிடைச்சிருக்காது. அது அ அ மொ அந்த காலத்துல வந்து அ பணம் வந்து ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணல அவங்க. படிக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ஐயய்யோ! எனக்கு வந்துட்டு எங்க அப்பா படிக்கிறதுக்கு காசு குடுக்க மாட்டாங்க. நான் படிச்சிருந்தா அப்டிம்பாரு. இந்த மாரி வசனம் பேசுறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல படிச்சிருந்தா யார் கண்டா? அவரு ஸ்கேம்ல மினிஸ்டர் ஆகி உள்ள கூட போயிருந்திருக்கலாம். பட் அது கிடையாது. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கா? இதுலருந்து நம்ம புதிய ஆங்கிள்ல எப்படி திங்க் பண்ணலாம்? இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ எப்பயுமே நமக்குள்ள நம்ம தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தான் நெறைய புரோகிராம்லாம் வீரா சொல்லுவாரு. எப்படி வந்து இந்த அஃபர்மேஷன்லாம் எப்படி பண்றது? எப்படி கனவு காணுங்கள் தாராள கலாம். எப்படி சும்மா நீங்க சொல்லிட்டு போயிடுங்க. நான் வந்து நீங்க வந்து இந்த ஜகுவார் கார்ல போகணும்னு நான் சொன்னா, அது பேரு என்னுடைய ஆசைய நான் உங்க மேல திணிக்கிறேன். அதுவே உங்கள்ட்ட இருந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா, அது வருமா? வரலாமா? நியாயமா? இது தகுமோ? இது முறையோலாம் கேட்கக்கூடாது. அது வர வைக்கிறதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வீராவுடைய செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நல்லாவே சொல்லி தருவாரு. ஸோ அத மாரி வந்துச்சு அப்படின்னா, நமக்குள்ளேயே வந்தது அப்படின்னா, அதுதான் கைட் பண்ணுவாங்க உட்காந்து. இது வந்து நீங்க இப்படி பண்ணாதீங்க. இது இன்னும் பெருசா நினைங்க. நினைக்கலாமா? அப்படின்னு கூட கேட்பாங்க. நான் வச்சுட்டு அதெல்லாம் என்னங்க பண்ண போறேன்? நெவர் சே திஸ். பணம் வந்து நான் தேவைப்படுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. வச்சுட்டு குடுங்க. அது பணம் மட்டும் இல்ல, எண்ணங்கள் எல்லாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஆன் த ஆப்போசிட், ஆன் த கான்ட்ரரி யூ ஆர் கோயிங் டூ லூஸ் எ மேட்ச். நல்லா தெரியுங்க. எல்லா கிரிக்கெட் மேட்ச் நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல. கடைசி ஓவருக்கு இத்தன ரன் அடிப்பான். அது வாய்ப்பே இல்ல. 6 பாலும் சிக்ஸரு இப்ப அடிச்சா கூட 60 இவரு 6 பால் இருக்கு, 150 ரன் இருக்கு அப்படின்னா, சரி புட் கேஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்போ வந்து ஆ அந்த வெற்றிய வந்து தோல்விய நம்ம மைண்டுக்குள்ள எப்படி வச்சிருந்தோமோ, இப்ப எப்படி இருக்கோ, அவ்வளவுதான். அது 2த்துக்கும் உள்ள கேப் முழுக்க நம்ம சிந்தனை எல்லாம் ஓடும் பாருங்க. அப்ப
ஆல்பா பீட்டா தீட்டா பிரெயின்ல காமா 3 வேவ்ஸ் போகும். இதுல நெகட்டிவ் வேவ்ஸ் ரொம்ப அதிகமா போகும். அதனாலதான் வாழ்க வளமுடன் நீங்க எப்பயுமே வந்து பாசிட்டிவா சொல்றது. நெகட்டிவா சொல்லக்கூடாது. அப்ப வந்து என்ன பண்ண எப்படியாவது நம்ம வின் பண்ண நிறைய தடவை இந்தியாவே லாஸ்ட் பால்ல வின் பண்ணியிருக்காங்க. அந்த நட்பு முழுக்க நம்ம அதே மாதிரி அது விளையாட்டுக்கு நம்ம ரியல் லைஃப்லயும் அவ்வளவுதான். ஏன் வந்து நெகட்டிவா நீங்க எங்கள்ட்ட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இது வரைக்கும் 4 டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவர்கிட்ட காமிச்சேன், இவரு நான் முதல் வார்த்தை அவங்கள்ட்ட நான் தான் உங்களுக்கு கடைசி டாக்டர் அப்படிம்பேன். இதான் ஃபர்ஸ்ட் ஓ அடுத்த ஆக்டிவ் இன்னும் சில பேர் என்கிட்டயே வந்து கேட்பாங்க. அடுத்து எங்க சார் போறோம்னு எங்கள்ட்டயே கேட்பாங்க. ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க. ஸோ பில்லர் டு போஸ்ட் போறது விட ஐ வில் பி புட் எ ஃபுல் ஸ்டாப் ஃபார் யுவர் ப்ராப்ளம். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. அதனால இந்த நல்ல உறுதியா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மாற்றமே கிடையாது அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா? அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்துச்சுங்க, உங்களுக்கு பிபி வந்துச்சுங்க. அந்த சுகர், பிபி பத்தி நம்ம என்னென்னமோ தப்பு தப்பா தெரிஞ்சு வச்சிருப்போம். வாட்ஸ்அப்லயும், கண்டென்ட்லயும். உடனே நமக்கு வந்துச்சா இனிமே லைஃப் லாங் இப்படிதானே ஆச்சா பிச்சான்னு பண்ணுவோம். இட்ஸ் கால்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்ப ஏற்படக்கூடிய ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்? முதல்ல டிஸ்ட்ரெஸ். அப்பயே நினைச்சேங்க அப்படிம்பாங்க. எப்ப ஃபெயிலியர்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. இது பூட்ட கேஸ் எனக்கு அப்பயே தெரியுங்க இது. அப்பயே தெரியும்னா ஏன் சொல்லல? மைண்டுக்குள்ள நினைச்சு வச்சிருக்கீங்க நெகட்டிவா. இது கன்ஃபார்ம் ஆன பிறகு ஃபெயிலா போயிட்டாங்க பையன். எனக்கு தெரியுங்க அவன் எப்படிங்க அவங்க அது என்ன உருப்புட புள்ளையாங்க. ஃபெயில் ஆன பிறகு சொல்ற வார்த்தையா? இதெல்லாம் எப்படிங்க இருக்கும்? அன்னைக்கே சொல்லலாம்ல. ஏன் எடுத்து வைக்கல? ஏன் இல்லன்னா, அந்த மாரி அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஃபெயில் ஆனப்ப அவன்ட்ட போய் எனக்கு நல்லா தெரியும் நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு. கேட்கிறவங்களுக்கே கஷ்டமா இருக்குமா இல்லையா? நம்ம மேல நமக்கே நன்மதிப்பை நாம் இழந்து விடுவோம். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ரிஜெக்ஷன். அ எங்க 2 மணி நேரத்துல வேணான்ட்டாங்க. இங்க மட்டும் எங்கங்க பண்ண போறாங்க? இங்க மட்டும் எங்கங்க கிடைக்கவங்க போகுது அப்படின்ட்டு போவாங்க நிறைய பேரு. அங்க தி கெட் ஃபைனலி ரிஜெக்டட். கோவம் வரும். கோவம்ங்கிறது நம்மளுடைய இயலாமைக்கு நாம நமக்குள்ளே குடுத்துக்கிற தண்டனை. சம்டைம்ஸ் என்ன நடக்கும்? மத்தவங்க பண்ற தப்புக்கு நாம நமக்குள்ளே குடுத்துக்கிற தண்டனையா இருக்கும். சரியா? சோ இதான் ஆங்கர். சோ ஆங்கர் வந்துட்டு ஆங்கர பத்தி வள்ளுவர் எழுதியிருக்காரு. நீங்களே படிச்சுக்கங்க. கோவம் வந்தா சேர்ந்தாரை கொல்லி. யார சேர்தோ அவங்கள பண்ணும். அதுக்காக எனக்கு கோவம் வராம பாத்துக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, கோவம் வராம நீங்க பாத்துக்கலாம். உங்க ஆட்டிட்யூடு பாசிட்டிவா இருந்து, உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் முழுக்க பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, கோவம் எப்பயுமே வராது. ஏன்னா, "பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார்." உங்களுக்கு கோல் வேற எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன ஜுஜுபி. ஹோட்டல் நல்லா சாப்பிட போய் உட்கார்றோம். சார் எல்லாம் முடிஞ்சுச்சு. வெறும் ஊத்தப்பம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்பான். தொட்டுக்கிறதுக்கு சட்னி மட்டும் தான் இருக்குப்பான். நம்ம என்னென்னமோ சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்போ கோவம் வரக்கூடாது உங்களுக்கு. ஓகே. இது இல்லன்னா நான் நாளைக்கு இன்னொருத்தர சாப்பிடலாம். இந்த மைண்ட் செட்ட நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் எடுத்தோனே ஆட்டிட்யூட்ன்னு ஒண்ணு போட்டேன். கடைசியா டிப்ரஷன்ங்கிறது மனச்சோர்வு. இதாங்க எல்லாமே வரும். ஓகே. இதாங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சின்ன பிசியாலஜி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரெயின்ல வந்து ரொம்ப டெக்னிக்கலா யூஸ் ஆகும். ஸோ இந்த பிரெயின்ல பல பகுதிகள் இருக்கு. ஹைப்போதலாமஸ் இந்த மாதிரி ஹார்ட் உங்களுக்கு தெரியும். பிரெயின் வச்சுக்கோங்களேன். பிரெயின் ஒன்று பகுதி. அடுத்தது வந்து லிவர் ஒன்று இருக்கும். கிட்னி ஒன்று இருக்கு. ஓகே. இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போறீங்க. இந்த இந்த இதுல வந்து இந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, மகிழ்ச்சிங்கிறது மைண்டுன்னு ஒரு தனியா ஒரு ஏரியா கிடையாது நம்ம பாடிக்குள்ளார. அது வந்து ஒரு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்ல ஃபீலிங்ஸ் எல்லாம் அள்ளி கொண்டாந்து கொட்டி வச்சிருப்போம். இந்த கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிமுலஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு எப்படி வந்து ஸ்வீட் காப்ட்டா நாக்குல எச்சி வருதா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் காட்டுவோம். நம்மளே இந்த ஸ்டிமுலஸ் வந்தா இப்படி பண்ணணும்னு நம்ம வந்து அவங்கவங்க டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டது தான் அந்த மைண்ட் அப்படிங்கிறது. மைண்ட பாரு மைண்ட் செட் எப்படி இருக்கு பாரு. உங்களுக்கு தெரியும் பிக்சட் மைண்ட் செட், குரோத் மைண்ட் செட். நிறைய மைண்ட் செட் இருக்கு. இல்ல 2 தான். ஒண்ணு இது அவ்வளவுதான். இது எதுக்கும் தேராது. இதுக்கு மேல தாண்டி போக மாட்டான். மாதிரியே சொல்லுவாங்க. நீ பாஸ் பண்றதே பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. ரைட்டா? அப்ப நம்ம மைண்ட் செட் அது பாஸ் பண்ணாலே பெரிய பெரிய விஷயம் நினைச்சிட்டு பண்ணிடுவோம். இந்த பிரெயின் அது மாதிரி என்ன பண்ணும்? பிரெயின் எக்கச்சக்கமா வேலை பண்ணும். அதுல ஏசிடிஹெச் அட்ரினோகார்டிக் டைப் அதெல்லாம் வேணாம் விட்டுங்களேன். சிறுநீரகம் ரொம்ப முக்கியமான அந்த சிறுநீரகத்துக்கு மேல ஒரு கேப் மாதிரி ஒண்ணு இருக்கு. அட்ரீனல் கிளாண்ட். ரீனல்னா கிட்னி, அட்னா மேல இருக்கிறது. நீங்க ஒரு கதவு திடீர்னு உள்ள போறீங்க. வெளில என்ன அப்படின்னு பயமுறுத்துறாங்கல்ல. அப்ப என்ன பண்ணணும்? திடீர்னு ஒரு தில்ல அப்ப வந்து இம்மீடியட்டா என்ன ஆகும்? ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா, அந்த கிட்னிக்கு மேல இருக்க அந்த கிளாண்ட்ல இருந்து அந்த அட்ரினல் கிளாண்ட் இருந்து கொஞ்சோண்டு அட்ரினலின் என்கிற திரவம் சுரக்கும். அந்த திரவம் வந்து இம்மீடியட்டா பிபியை வந்து ரைஸ் பண்ணி விட்டுரும். அட்ரினலின் இன்கிரீஸ் ஆச்சுன்னா பிபி இன்கிரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம். அதே போல அதோட கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் கார்டிசால். கார்டிசால் இன்கிரீஸ் ஆச்சுன்னா சுகர் இன்கிரீஸ் ஆகும் பிளட்ல.
ஸோ சுகர் இன்க்ரீஸ் ஆகி பிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ரத்தம் நார்மலாவே இருக்காது. இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் நமக்கு அதிகமாக இருக்கும்போது. தோத்துட்டா வர்றதை விட தோத்து போவேன்னு நினைச்சு பயப்படுவோம் தெரியுமா? அதனால இந்த இடத்துல இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் நிறையவே வேலை செய்யும். ஏன் பயந்து சாவற? இதான் மீனிங். இந்த பயந்தா சாவாங்களான்னு கேட்டா, பயத்துல இந்த அட்ரினல் கிளாண்ட் நிறைய அட்ரினல் சுரக்கும். அட்ரினல் சுரந்துச்சு அப்படின்னா அட்ரினல் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட். எனக்கு அப்படியே படபடன்னு நெஞ்சு பாத்தீங்களா? நெஞ்சு படபடக்குது. திஸ் இஸ் கால்டு பால்பிட்டேஷன். இப்ப கை வச்சு பாருங்க, உங்க நெஞ்சு இதய துடிப்பு உங்களுக்கு தெரியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஆனா திடுதிடுன்னு மாடியில ஓடி போய் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு இதயம் படபடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. படபடக்கு இஸ் நத்திங் பட் உங்களுடைய உள்ளங்கையில உங்களுடைய இதய துடிப்பு டப் 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 வந்து அடிச்சிட்டு போகும். தட்ஸ் கால்டு பால்பிட்டேஷன். இந்த பால்பிட்டேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த அட்ரினலின் சுரக்கிறதுனால. இந்த பயத்தை பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேனு பயமுத்தல். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ அட்ரினலின் கார்டிசால் ரெண்டும் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளுக்கோஸ் வந்து அதிகமா போயிட்டு சுகர் லெவல்ல ஷூட் அப் பண்ணும். அப்புறம் ரொம்ப முக்கியமா பிரீத்திங், மூச்சு நின்றுடும் நமக்கு. அதனால தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அந்த காலத்துல. வெளியில இருந்து ஊர்ல இருந்து தண்ணி குடிக்க சொல்ற ரீசன் வந்து அவங்க ரீஹைட்ரேட் பண்றதுக்காக. ரெண்டாவது அது வரைக்கும் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, முழிச்சுக்கிட்டே வந்தேன், யோசிச்சுட்டே வந்தேன், சிந்திச்சுட்டே வந்தேன், கவலைப்பட்டுட்டே வந்தேன். இந்த மாதிரி இந்த பட்டுக்கிட்டே வர்றது எல்லாத்துலயுமே நம்முடைய ஹார்ட் ரேட்டு, ஐ மீன் லங்ஸோடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டு குறைஞ்சு போயிடும். ஒரு நிமிஷத்துல நம்ம 16 to 20 டைம்ஸ் வந்து நம்ம பிரீத் பண்ணுவோம். பிரீத்திங் டைம் அதோட ரேட் வந்து குறைஞ்சிரும். இப்ப இப்பதாங்க எனக்கு மூச்சே விட்டாங்க, மூச்சு விடுறதுன்னா என்ன, நம்மளுடைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து குறையும். குறைஞ்சிச்சு அப்படின்னா பிரீத்திங் நம்பர் ஆஃப் லங்ஸ் ஹார்ட் லங்ஸோட ரேட் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உள்ள காத்து வாங்குற இருக்கிறது குறைஞ்சு போயிடும். ஆக்சிஜன் குறைஞ்சிடும். ஆக்சிஜன் குறைஞ்சுன்னா பிரெயினுக்கு போற பிளட் குறைஞ்சிடும். ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு அப்படின்னா பிரெயின் வேலை செய்யாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்ப்ரே அடிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்படியே புத்துணர்ச்சி வருது இல்ல? அதே போலதான் மூச்சை இழுத்து விடுங்க. எப்படி மூச்சு விடுறதுல புதிய நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாதாரண பிரீத்திங் இதை பிடிச்சிட்டு சர்ற இருங்க, இங்க இது பண்ணிட்டு தண்ணி குடிங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருங்க, அவ்வளவுதான். ஒரு 30 செகண்டுக்குள்ள நீங்க உங்களை செல்ஃபா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றோம். இப்ப பாருங்க, இன்க்ரீசஸ் பிபி, இன்க்ரீஸ்டு பிளட் சுகர் லெவல், ஸோ டிக்ரீஸ் டைஜஷன், டிக்ரீஸ்டு பிரீத்திங். பசிக்காது. எப்படி பசிக்கும்? என்ன ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம் ஒண்ணு வரப்போகுது, அது கஷ்டம் நடந்துருச்சு. எப்படி எல்லாரும் சாப்பிடுவாங்க உட்காந்து, நிம்மதியா உட்காந்து? பசி போயிடும். பசி போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, பசி அங்கேதான் இருக்கும், அதை வந்து மாஸ்க் பண்ணி வச்சிருக்கும். ஸோ 4 விஷயங்கள் நடக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்க்ரீசஸ் பிபி, இன்க்ரீசஸ் பிளட் சுகர், டிக்ரீசஸ் டைஜன், டிக்ரீசஸ் பிரீத்திங். இது 4ம் பிபி இன்க்ரீஸ் ஆகி சுகர் இன்க்ரீஸ் ஆகி டைஜஸ்டன் குறைஞ்சி போய் மூச்சு விடுறது குறைஞ்சி போச்சுன்னா ஒரு மனுஷனோட ஹெல்த் எப்படி இருக்கு மட்டும் யோசிச்சுப்பாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வெளியில இருந்து எந்த ஊசி போட்ட மாத்திரை கொடுக்க மருந்தோ அல்ல, நம்மளுடைய மனநிலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அட்டகாசமான ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த 4 ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம். ரைட்டுங்களா? இந்த 4 எடுத்தோடனே என்ன பண்ணுவான், கோவம் வரும்னு பார்த்தோம், சண்டை போடுவோம். எவனா இடிச்சுட்டு போயிட்டு நம்ம சத்தம் போட்டானா அவர்கிட்ட ஃபைட் நடக்கும். நிறைய நிறைய நம்ம வீட்லயே பார்த்துருப்பீங்க, வீட்டுல பாத்துருக்கீங்க, அலுவலகத்துல பார்த்துருப்பீங்க, ரோட்ல பார்த்துருப்போம். நம்ம ஃபைட் எடுத்தோடனே நம்ம சண்டை போடதான் நிற்போம். எப்ப சண்டை போடுவோம்னா நமக்கு வலு இருக்கும் பொழுது, அல்லது நம்மளுடைய ஈகோ இடிச்சுட்டுனா சண்டை போடுவோம். நீங்க ரைட்டோ தப்போ, நம்ம மேல ஈகோ ஏறிடுச்சு அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கும். இது வந்து நம்பர் 1. ரெண்டு இடம் என்ன பண்ணுவோம், இருந்தா நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை, இந்த இடத்த விட்டு ஓடிடுது. ஃபிளைட், பறந்து போறது. ஃபைட் பண்றது, ஃபிளைட் பண்றது. 3வது ஃப்ரீஸ், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பாருல வடிவேல், அப்படியே நான் உறைஞ்சு நிக்கிறது. வீராவோட தாத்தா ட்ரெயின் ஓடிட்டு போறாங்க, வைகை எக்ஸ்பிரஸ். ஒரு ட்ரெயின் மேல மோதுனா இந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு 3000-4000 பேர் செத்து போயிருப்பாங்க. இங்கேயே நிக்காத ஒரு வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல பாக்குறாங்க, பிரேக் அடிக்கிறாங்க, வண்டி அப்படியே கட கட கடன்னு அப்படியே நிக்குது. அவ்வளவு பேரும் பேசஞ்சர் உயிர் காப்பாற்றப்படுகிறது. அப்படியே உட்காந்துருந்தாங்க. அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுன்னு தெரியாது. தட் இஸ் கால்ட் ஃப்ரீசிங். இது வந்து பை ரிஃப்ளெக்ஸ்ல வர்றது, தன்னாலே வர்றது, பிளான் பண்ணி பண்றதுல. தட் இஸ் கால்ட் ஃப்ரீஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு கை கால் ஓடலப்பாங்கல்ல. ஜஸ்ட் 4வது அந்த பச்சை கலர் ஸ்பேனர் போட்டுப்பாங்க, ஃபேஸ் போட்டது.
துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது. என்ன வந்துரும் பாத்துருவோங்க. என்னதான் அவர் என்ன மிஞ்சி போனா என்னங்க பண்ணுவாரு? இவங்க தாங்க சாதனையாளரா இருப்பாங்க. இந்த கேள்விக்கு மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? வந்து அவள் வரட்டுமே, வரட்டுமே, வரட்டுமே. ஐயோ இது வந்து அதாயிடும். கான்சிக்வன்சஸ் வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃபேஸ் பண்றவங்க எப்பயுமே மேல வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல போய் என்ன மிஞ்சி போனா என்ன வரும்? பணம் தானே, ரைட் பணம் கொடுத்துட்டு போவோம். வேற என்ன பண்ணுவாங்க? அவரு என்ன இல்ல அவர் கோபமா போற என்னங்க மன்னிப்பு கேட்டா சரியா பேசுங்க. எல்லாம் காலைல விழுந்துருவேன் அப்படிம்பாங்க. காரியம் ஆகணும்னா காலெல்லாம் பிடிக்கணும். காலை பிடிக்கிறதுக்கு வந்து பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க கூடாது. வேலை நடக்கணும்னா ஃபேஸ் பண்றது எப்படி? ஸோ மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்கேஜ், கீழே இருக்கிறது டிஸ்எங்கேஜ். அதாவது ஃபிளைட் அண்ட் ஃபைட் அண்ட் ஃபேஸ். சண்டை போடுறது, இன்னொன்னு தைரியமா நிக்கிறது, ரெண்டும் எங்கேஜ் பண்றது. இன்னொன்னு வந்து டிஸ்எங்கேஜ், கிடைச்ச உடனே பறந்து போறது, இல்லைன்னா அப்படி ஷாக் ஆகி எதுவுமே பண்ணாம. ஸோ ரிப்பல், அட்ராக்ட். எது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபேஸ் பண்றது, ஃபைட் பண்றது, இதெல்லாம் அட்ராக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாலுக்குள்ள ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பண்ணுவோம். அப்படியே வீட்டுல போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன கிரைசிஸ் நமக்கு வரும் பொழுது, கிரைசிஸ் மூணால தான் வரும்னு சொல்லிட்டேன் நான். பணத்தால வரும், நேரத்தால வரும், மனிதர்களால வரும். வந்தப்ப நம்ம இந்த நாள்ல என்ன நிலையில நம்ம இருந்திருக்கோம். பெரிய விஷயத்துக்கு, சின்ன விஷயத்துல இட்லி கேட்டு உப்புமா வந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க. பெரிய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல பெரிய விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போது, ஒரு பினான்சியல் பேர் இருக்கும், ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பையனுக்கோ கல்யாணம் பண்றப்பயோ வந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுடைய மனநிலை என்னவா இருந்துன்னு மட்டும் யோசிப்போம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த இந்த கிராஃப் பாருங்க. இந்த கீழே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல், ஸ்ட்ரெஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தா தான் முன்னேறும். லெஃப்ட்ல இருக்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ். சில அரசு ஊழியர்கள், நான் எல்லாரையும் சொல்ல, வேலை எதுவுமே செய்ய வேண்டாம், சம்பளம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், யாருமே ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், எந்த பொறுப்பும் கிடையாது, வேலையும் கிடையாது, சம்பளமும் இருக்கு, யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 குறைவா இருக்கும். அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பணம் மட்டுமே ஒரு வாழ்க்கையா மனுஷனுக்கு? இல்ல. பணம் மட்டும் தான். நான் உங்களுக்கு வந்து நான் வேலையை தரலங்க. நல்ல கவர்மெண்ட் ஒரு நல்ல ஆபீசர் போஸ்ட் தரேன். மாசம் 2 லட்சம் ரூபாய் சேலரி, லீவு, வேகன்சி, அதுக்கு இது எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஐ கிவ் யூ ஆல் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே. இந்த ஆபீஸுக்குள்ள எல்லா ஜிபி தரேன், கார் தரேன், டிரைவர் தரேன், வீட்டு அலவன்ஸ் கொடுக்குறேன். என்ன ஆபீஸ்ல என்ன வேலை? வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வரணும், சைன் பண்ணணும், காலைல இருந்து அப்படியே உட்காந்துட்டு வீட்டு கடைசி வர கொண்டாந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. மாசம் ஃபுல்லா இதே வேலையா? ஆமா, வருஷம் ஃபுல்லா இதே தான் வேலை. வருஷத்துக்கு ஒருத்தர் ப்ரொமோஷன் கொடுப்போம், இன்கிரிமெண்ட். ஒத்துப்பீங்களா நீங்க? சார் நல்லா தானே இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்பா. கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கும் வேலை செய்யாம. யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரும் மதிக்கலனா கூட நம்மளே மதிச்சுக்க மாட்டாங்க. என்ன நம்ம வேலை செய்யறோம், கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். நம்மளுடைய அரசு வந்து நம்மளுடைய மக்களை இப்படிதான் வைத்துக் கொண்டு எல்லாமே கொடுத்துறேன், நானே கொடுத்துறேன், நானே. அப்ப எப்ப அவனுக்கு ஒர்க் பண்ற டிரைவர். அதனால ரொம்பவும் லோவா இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹையா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு காய்க்கிற மரம் கல்லடி படுன்னு யார்கிட்ட வேலை செய்யறானோ அவன்கிட்ட எல்லா வேலையும் சொல்லி கட்டிடுது. அவரும் நோ சொல்ல தெரியாது. நோ சொல்ல தெரியாம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் படிக்காம வந்ததுனால, நான் ஐயா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா நேரத்துல செய்யல, என்னப்பா உன்னை நம்பி வேலை விட்டனே அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை எதிர்ப்பு வந்து ரொம்ப தாக்கிடும். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, ஆப்டிமலா இருக்க வேண்டும். நான் நினைச்சா லீவ் எடுத்துப்பேன், நான் நினைச்சா கூட கொஞ்சம் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், ஆனா என் வேலையை முடிச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ங்கிறது நடு மத்தியில இருக்க வேண்டிய மாதிரி, கம்மியாவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. எது அதிகம் எது கம்மி அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுமை திறனை பொறுத்து. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த முதல் ஸ்லைடோடைய ஒரு பச்சை ஏரியா இருக்கு பாருங்க. அந்த அந்த அளவுல இருந்தா மட்டும்தான் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே நல்லா இருக்க முடியும். ரைட்டா? அது விளையாட்டுலயும் சிறந்து விளங்க முடியும், பணம் சம்பாதிக்கிறதுலயும் சிறந்த விளங்க முடியும், தொழிலையும் இருக்க முடியும், விளையாட்டுகள்லயும் இருக்க முடியும், வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறதுலயும் சரி, அந்த ஒரு சேரிட்டி இருக்கு, எல்லாத்திலையுமே பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஆப்டிமலாக இருக்க வேண்டும். குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஸ்ட்ரெஸ் நமக்கு ரொம்ப வைக்க, நான் வெட்டியா தானே இருக்கேன், சும்மா தானே இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கேன். ஐ எம் எங்கேஜ். சில பேர் தூங்குறத வந்து ரெஸ்ட் நினைச்சிருப்பாங்க. தூங்குறது தூங்குறத தூங்கிட்டு தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. தூங்குறதாங்க மிகப்பெரிய வேலை. சேஞ்ச் ஆஃப் ஒர்க், இன்னொரு ஒர்க், அந்த ஒர்க் பண்ணாதான் டே டைம்ல நம்ம மத்த எல்லா வேலையும் செய்ய முடியும். டெசிக்னேஷனே தப்பு. முதல்ல தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தியா அப்படிம்பாங்க. எப்படி சாப்பிடுறது எனர்ஜி கொடுக்குதோ அதே மாதிரி தூங்குறது இழந்த எனர்ஜியை ரெஸ்டோர் பண்ணுவது. அதனால நாளைக்கு டெக்னாலஜியை மாத்திருங்க. வினா பண்ணிட்டு நம்ம பிஸியா என்னங்க பண்ணிட்டு பிஸியா நான் தூங்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம் நீங்க. ரைட்டா? சோ அதனால
ஸ்லீப்பிங் இஸ் அனதர் ஆக்டிவிட்டி. அது விழிச்சிட்டு இருக்கப்ப என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு ஈக்குவலான மரியாதை கொடுக்கணும், அது ஈக்குவலான அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எல்லாமே பேலன்ஸ்டா இருக்காங்க. ஸோ கம்மியா இருந்தா என்ன ஆகும், கூட இருந்தாங்கிறத நான் சொல்லிட்டேன். அதான் இது ஒரு சிம்பிளா பயமுறுத்துறதுக்காக போட்டா என்ன பெரிய பயமுறுத்தலாம் பின்னாடி வருது. ஸோ நம்ம உடம்பையும் மனதையும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பாதிக்காது. தலைமுடி கொட்டு தெரியுமே, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு வேலை அப்படிமா. ஐயோ சொல்லவே சொல்லாத அப்படி தலையில கையை பிடிப்பாங்க. ஆக்சுவலி முடியெல்லாம் பிச்சுக்காது. உள்ள இருந்து சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ்னால முடியோடைய ரூட்க்கு வந்து ஒரு புரோட்டீன் இருக்கும், அது ரிலீஸ் ஆயிரும், முடி வந்து ஆட்டோமேட்டிக்கா கொட்டிடும். கவலை நிறைய இருக்கிறவங்களுக்கு அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். தலைவலி வரும், ஸ்ட்ரெஸ்ல போய் தலைவலி தலைவலி ஒரே தலைவலியா இருக்குங்க அப்படிமா. அந்த சிம்டமே அந்த ப்ராப்ளத்தையே அவங்க வந்து சிம்டமா சொல்லிடுவாங்க. தலைவலிக்கும் கட்டாயம் தலைவலின்னு ஒரு தனி நோய் கிடையாது. தலைவலி வந்து சின்ன தலைவலின்னு டாக்டர் யாராவது வந்தா அந்த டாக்டருக்கு பெரிய தலைவலியா வந்துடும். நிறைய காரணங்களால வரும். காரணமே தெரியாம ஒண்ணு இருந்தது அப்படின்னா ஒரு வீடு தோண்டி தோண்டி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சு அவங்க ஏதாவது ஒண்ணு இருக்கும். வெளியில சொல்ல மாட்டாங்க, சொல்ல தயங்குவாங்க, வீட்டுல கூட சொல்ல மாட்டாங்க. பார்த்து பினான்சியல் ப்ராப்ளமோ சம்திங் இருக்கும். அவங்க ஆகா இதை நினைச்சேங்க சொல்லு அப்படியே சொல்லுங்க கமான் சொல்லுங்க. அதுக்கு வந்து வீட்டுல சந்தோஷமா வச்சோன்னா நான் இன்னைக்கு இதை காணடிச்சுட்டு வந்துட்டேன், ஐயா திடீர்னு எங்கேயா இந்த பையன் 10 லட்ச ரூபாய் பணம் போயிடுச்சு. அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, 10 லட்சம் தானே போச்சு, அதுக்காக இன்னைக்கு தூக்கத்தை நான் வந்து இழக்க வரும். பல்லாண்டு சொல்லி தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கின் ஏஜிங். ஸ்கின் ஏஜிங்கிறது சீக்கிரமா முகத்துல தோல்லாம் சுருக்கம்லாம் விழுந்து ஆளை பார்த்தாலே ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. வயது தரம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப எப்படி இந்த ஆக்சலரேட்டட் ஏஜ்னா நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரும். ஒரு கேட்டுத்தன்மை மூஞ்சில வருது. கேட்டுத்தன்மை கிழவரும் அந்த ஏஜ் வந்த பிறகுதான் சொல்லணும் அந்த கேட்டுத்தன்மைங்கிறது. அவரு நம்ம 80 வயசாச்சு, மூத்தல் தோல்லாம் சுருங்கி இருக்கு. அந்த 80 வயசு சுருக்கம் 20 30ல வந்ததுன்னா 40ல வந்ததுன்னா ஆக்சிலரேட்டட். ஸோ ஆஸ்மா அட்டாக் வரும். ஆஸ்மா பிசின்னு உள்ளவங்களுக்கு ஏன்னா மூச்சு திணறல் ஏற்கனவே வரும்னு சொல்றோம். பிரீத்திங் நம்பர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆர்ஆர் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு ஆஸ்மா அதிகமா. அலர்ஜின்னு ஒரு ஆஸ்மான ஒரு நோய் கிடையாது, கைண்ட் ஆஃப் அலர்ஜி. அடுத்து ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு வெயிட் அதிகமாகுமா. அவன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணா அப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல 2 நடக்கும். இப்போ ஃபுட்டை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதை பத்தி ஒண்ணு நிறைய சாப்பிடுவோம், காரணமே இல்லாம சாப்பிடுவோம், பசியே இல்லாம சாப்பிடுவோம், வெட்டுன்னு வெட்டுவோம். காரணமே பசிச்சு ருசிச்சு எல்லாம் சாப்பிடுறது இல்ல, அந்த சாப்பாட்டு மேல ஆசையினால சாப்பிடுறது இல்ல, இந்த மைண்ட்ல இருந்து அது போகணும் அப்படிங்கிறத சாப்பிடுறது. இல்லைன்னா அந்த அதர் வேர்ப்பாங்க, அந்த மடக்குல ஓடிட்டு ஸ்ட்ரெஸ் சாப்பிடவே மாட்டாங்க. இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஸ்ட்ரெஸ்ல. அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அதனால வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப அன்யூஷுவலா சாப்பிட்டு அன்யூஷுவலா வெயிட் அதிகமா இருக்கிறவங்கள நீங்க ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கலாம். அதுக்காக போய் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. வெயிட் அதிகமா இருந்தா நிறைய காரணங்கள் இருக்கு. உளவியல் காரணம், மருந்தியல் காரணம் நிறைய இருக்கு. அதனால வந்து எந்த கடையில் அரிசி வாங்கினாலும் கேட்கக்கூடாது. சோ மெனி ரீசன்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த பாடி. அடுத்து அஃபெக்ட் பிரெயின் டிஷ்யூஸ். புதுசா திங்க் பண்ண முடியாது அவங்களால. புதுசா திங்க் பண்ண முடியும். ஒரு சொன்னீங்க, நான் நிறைய இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கதவை திறந்துட்டு போகணும் அப்படிப்பாங்க. அந்த போய் தள்ளி தள்ளி பார்ப்பான், அந்த கதவு திறக்கவே முடியாது. பார்த்தா இன்னொரு டோர், சரி டோர் இருக்கும், உள்ள தாழ்பால் எதுவுமே போட்டுல, தள்ளினா போயிடும். இதை தள்ளிட்டு போலான்ற அளவுக்கு கூட பிரெயின் வேலை செய்யாது. பழைய ஸ்டோரி எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. நம்ம மைண்ட் இந்த க்ளோஸ் பண்ண டோர்லயே இருக்கும், ஓப்பன் பண்ண டோர் மேல திங்க் பண்ணாது. அது ரொம்ப முக்கியமானது. இதயத்தை பத்தி சொன்னேன். அட்ரினலின் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ரேட்டிங்னா பால்பிட்டேஷன் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே அப்படின்னா நமக்கு அரித்மியான்னு சொல்லுவாங்க. டாக்கி கார்டியா, ஹார்ட் பீட், அரித்மியா, ஹார்ட்டோட ரேட்டு பட அன்யூஷுவலா போயிட்டு அன்யூஷுவலா இது நம்ம செயற்கையா பண்ணலாம். எப்படி இந்த HIIT மாடல் 3 நிமிஷம் வேகமா நடந்துட்டு 3 நிமிஷம் ஸ்லோவா நடக்குது. ஒரு அருமையான எக்ஸசைஸ். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, உடல் உழைச்சி, மைண்ட் கிளியரா போட்டுட்டு கிடையாது. ஸோ இம்பாஸ் டைஜஷன், பசி இருக்கான்னு பார்த்தோம். மொத்தத்துல என்ன ஆகும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லா நோயும் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியா வர ஆரம்பிக்கும். எதனால ரூட் காஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நம்ம நினைக்காம நம்மளுடைய மைண்டுக்குள்ள ஓடி அதை ஃபீலிங்கா மாத்தி அந்த ஃபீலிங் வந்து பிசிக்கல் சிம்டமா மாத்தக்கூடிய அந்த வல்லமை படைத்தது இந்த ஸ்ட்ரெஸ். எது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், சிவப்பு ஸ்ட்ரெஸ், பச்சை ஸ்ட்ரெஸ், ஸ்டெப் ஸ்ட்ரெஸ்னு வச்சுப்போம். சிவப்பு ஸ்ட்ரெஸ்க்கு அப்பேற்பட்ட வல்லமை.
அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் குறைக்குமா? எது நீங்க அன்னைக்கோ வர வேண்டிய பணமோ அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, அது வராம போச்சுன்னா வருமான்னு கேட்டாங்க. எஸ். ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியமா இதான் நம்மளுடைய சிம்பத்தட்டிக் கேங்ல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேரு. பயந்துடாதீங்க இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு. ஆஹ் இந்த பிரெயின்ல இருந்து ஒரு நர்வ் நீட்டா கனெக்ட் ஆகி செல் நர்வஸ் சிஸ்டம் அப்படியே வந்து போவோம். அதுல இருந்து கிளை நரம்புகள், நரம்புக்கு வந்து சம்திங் லைக் ஒயர்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஒயர் இல்லையோ அந்த இடத்துல லைட் எரியாது. எந்தெந்த இடத்துல நம்ம பாடியில நர்வ் போலியோ அந்த இடத்துல பிளட் சப்ளை இருக்காது. பிளட் சப்ளை இல்லைன்னா அது செத்து போயிடும். நகம், முடி 2 இடத்துக்கு மட்டும் தான் பிளட் கிடையாது. அதனால அது ரெண்டுத்துக்கும் உயிர் கிடையாது. அப்ப இந்த கண்களை பீப்பிள் சொல்லுவாங்கல்ல உள்ள இருக்க அதை வந்து ஒரு என்ன இது வந்துச்சுன்னா, எது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா செய்யக்கூடாது. ஸோ இனிபிட்ஸ் சலைவேஷன். நாக்கெல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடும், தொண்டை காஞ்சி போச்சுங்கிறாங்கல்ல. எச்சில் ஊறாது. நீங்க நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிற பர்சன் பார்த்தா தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. தண்ணி கொண்டா தண்ணி கொண்டாலும் கேட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே சுகர் இருக்கா, காலையில இட்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த மாதிரி பேசுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டை வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஸோ ரிலாக்ஸஸ் பிராங்கை. அதனால என்ன பண்ணும், மசிட்டு இந்த ஒன்றும் பண்ற எல்லா வேலையும் ஒரு நாள் ஆக்சிலரேட் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். திருப்பி திருப்பி அதே தான் பார்த்தோம். டைஜஸ்ட் ரேட்டு, குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணும். குளுக்கோஸ் வந்து வேகமா ரிலீஸ் பண்ண வச்சிரும். குளுக்கோஸ் எப்ப ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா, நமக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் பண்ணும். இது தேவையில்லாம ரிலீஸ் பண்ணிடும், பிளட் சுகர் லெவல் நமக்கு ஸ்பைக் ஆகும். அவ்வளவுதாங்க. ஸோ கிட்னில அதிகமா அந்த எபினெஃப்ரின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதனால வந்து நமக்கு அதிகமா யூரின் போகும். பயத்துல ஒண்ணுக்கு போயிட்டா வாங்கல, இதான் ரீசன். சரியா? எல்லா கிராமத்துல விளையாட்டா சொல்ற வார்த்தை எல்லாமே மெடிக்கலி வேல்யூபிளான வார்த்தை. ஸோ ரிலாக்ஸ் பிளாடர். ஸோ கான்ட்ராக்ட் மலச்சிக்கல் வந்து. ஸோ மலச்சிக்கலுக்கு எவ்வளவோ காரணம். நீங்க பழம் சாப்பிட்டே தண்ணி குடிக்கலான்னு மட்டும் கேட்டுட்டு இருக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேட்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இதெல்லாம் ஒரு சாதாரண சிம்டம்ஸ்ங்க. உடல் ரீதியா வரக்கூடிய சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தமா தனியாக இது ஒரு படமா காமிச்சேன். குயிக்கா பின்னாடி பார்த்துக்கலாம். சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். வீரா எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுங்க. 3 விதமான சிம்டம்ஸ்: பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், பிஹேவியர். பிசிக்கல்ங்கிறது உடல் ரீதியானது. சைக்கலாஜிக்கிறது மனசளவுல என்னென்ன வருதுங்கிறது நல்லா பெருசா திங்க் பண்ணி பண்ண முடியாது. 3வது நம்மளுடைய நடவடிக்கையில வரக்கூடிய 3 சிம்டம். சாதாரண ஸ்ட்ரெஸ்ஸுக்கா? ஸ்ட்ரெஸ் சாதாரண விஷயம் கிடையாது. உடல் ரீதியா வரக்கூடியது அதுல விடுபட்டதெல்லாம் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பிபி இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், தலைவலி வரும், ஸ்டமக் அப்செட், வயிறு அப்செட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பசி இல்லாமலும் போகலாம். பால்பிட்டேஷன், படபடப்பு, டயர்ட்னஸ், காரணமே இல்லாம மயக்கடிச்சு டயர்டாகி உட்காந்துருக்கு. என்ன கழட்டிட்டேன்னு உட்காந்து இப்போ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டா யோசிச்சிருப்பாங்க. மைண்ட் யோசிச்சிருப்பாங்க. ஃபீலிங்ஸ் வந்து யோசிச்சிருப்பாங்க. டைரியா போகும். வயிற்றுல பேதி கொடுக்குதுன்றாங்களோ அந்த டைரியா போடும். இன்டைஜஷன் சரியாம இருக்கிறது, ரெஸ்ட்லெஸ்னஸ், குட்டி போட்ட போன மாதிரி போயிட்டே வருவாங்க. எங்க போறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அங்க மைண்ட் வந்து காலுக்கு கோஆர்டினேஷன் இருக்காது. அதனால இப்படி யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா வெறும் வாக்கிங் யோசிச்சு சிந்திச்சுட்டே போவாங்க. எப்படா சொல்யூஷன் வருது? இதெல்லாம் நார்மலான திங்கிங் கிடையாது. ரெஸ்ட்லெஸ். நெஞ்சு வலிக்கும். அந்த நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக்ல வர்ற பெயின் அதே மாதிரி தான் இருக்கும். சாதாரணமா மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு வர்ற நெஞ்சு எரிச்சலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய இதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே விஷயம், இசிஜி எடுத்து பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று சோடா வாங்கி கொடுத்து, பால் வாங்கி கொடுத்து, தயிர் வாங்கி குடிச்சிட்டு பேஷண்ட்டை கொலை பண்ணிடக்கூடாது. ஸோ பிரித்லெஸ்னஸ், மூச்சு விடாம இருக்கு, கான்ஸ்டிபேஷன். இந்த பக்கம் தான் டைரியான்னு போல அந்த கான்ஸ்டிபேஷன் எது வேணா வரலான்ட்டு. ஓவர் ஈட்டிங் நிறைய சாப்பிடுவாங்க, தூங்க வரும். தூக்கம் இல்லாம போயிடும். உடல் ரீதியாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ நதிங். ஸோ சைக்கலாஜிக்கல், இது சைக்கலாஜிக்கல் சிம்டம் என்னன்னு கேட்டா எரிச்சல். பார்த்தாலே ஏங்க எரிஞ்சு விடுறாங்க, அந்த எப்படி பார்த்தாலே எரியுதுங்க அப்படின்னு. அது எப்படிங்க பார்த்தா ஒரு விஷயம் எரியும்? பார்க்கறது கனால பாக்குறீங்க, அது நேரா போய் பின்னாடி விழித்திரையில உழ போகுது. அதுக்கு பின்னாடி ஒரு நர்வ் கனெக்ட் பண்ணி பிரெயின்ல போய் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அல்லது ஏதோ ஒரு தோசை கருகி போச்சு, அதை பார்த்தோன்னே எரிச்சல் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ எரியுதுன்னு எதை பார்த்து சொல்லுவோம் நம்ம? எரிச்சல் அப்படியே சொன்னாங்க, எனக்கு அப்படியே எரியுதுங்க அப்படின்னா எரியுதுன்னா எது எங்கே எரியுது? ஃபயர் வச்சு பண்றோம். ஸோ அப்போ இட் இஸ் த சிம்டம் ஆஃப் அவர் நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் இருக்கக்கூடிய நம்மளே அதை பத்தி தவறான ஒரு உணர்வை, ராங் ஃபீலிங்கை அதை வச்சு இருக்கிறது இரிட்டேஷன். இதெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சல் வருது அப்படிங்கிறது ஒரு நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணீங்க, அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எரிச்சனால
அந்த உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திய பொருளுக்கோ அந்த ஏற்படுத்தியவங்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா உங்களுக்கு எரிச்சல் வந்துச்சு அப்படின்னா அது உள்ளுக்குள்ளற இந்த முதல்ல சொன்ன சிம்டம்ஸ் எதை வேணா ஏற்படும். அதனால யாரை பார்த்தும் ஏரியாதீங்க. இன்டாலரன்ஸ் டு பீப்புள் அவன் முகத்திலே நான் பார்க்க விரும்பல. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சக்கட்டம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளரையும் சிவன் இருக்கார் அப்படின்னு நம்முடைய ஆகமங்கள்லாம் சொல்லுது. எல்லா ரிலிஜன்லயும் அப்படிதான் சொல்றாங்க. கடவுள் வந்து நமக்குள்ள இருக்காங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் என்ன பண்ண பார்க்கவே மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிர்களுக்கு மேல அன்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது வந்து காரணம் அவரு கிடையாது, நம்ம தான். ஸோ எங்க உட்காரன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் மோஸ்ட்லி நம்மளா தான் இருக்கும். சஸ்பீஷியஸ் சந்தேகம் வரும். இது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எதுவும் ஸ்ட்ரெஸ் வந்ததுனால. அழகா அதுக்கும் வள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார். தேரான் தெளிவு தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா எழுப்பை தரும். நம்புறவங்களை சந்தேகப்படுறதும் சந்தேகப்படுறவங்க நம்புறதும் தீராத துன்பம் தரும். முடிஞ்சு போச்சா? சஸ்பிஷியஸ்னஸ், இனபிலிட்டி டு கான்சென்ட்ரேட். என்னால ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய முடியல. 5 நிமிஷம் உட்கார மாட்டாங்க. ஏஜ் போய் கத்திட்டு வருவாங்க. நின்று சத்தம் போடுவாங்க. எனக்கு அப்படியே தாங்கல. பேனா தூக்கி போட்டு வேலை பார்ப்போம். அப்புறம் திருப்பி எடுத்து வேலை செய்யணும். திருப்பி போடுவாங்க. இன்டாலரன்ஸ், இனபிலிட்டி, நெகட்டிவ் ஆட்டிடியூட். எனக்கு எப்படியுமே அப்படிதாங்க நடக்கும். என் ராசி இப்படிதாங்க அப்படிம்பாங்க. இவ்வளவு ஒரு விஷயமும் கிடையாது. பியூர் கோஇன்சிடென்ஸ். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நான் சொல்லிட்டே போனேன். இந்த ஸ்டாப்லர் இருக்குல்ல, அது வந்து பேப்பரை மடிச்சு அடிக்கிறப்ப தீந்துரும். நான் ஒரு நாள் சின்ன பிள்ளையில ஸ்கூல் ஒரு மிடில் ஏஜ்ல நடக்கும்போது அடுத்தாப்புல ஃப்ரெண்டு கூட்டு போறாரு. பாருங்களேன் பேக் பண்றாங்களா ஸ்டாப்லர் தீந்து போயிட்டு சொல்லுவாரு பாருங்க. கரெக்டா அடிப்பாரு இல்ல. ஒரு 20 தடவை அது மாதிரி வந்துட்டே இருக்கு. அந்த நினைப்போட போறோம், உள்ள ஸ்டாப்பிள் தேஞ்சு போயிடுவோம். இதான் நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸ்டாப்பிளுக்கு ஒரு நெகட்டிவ்னா லைஃப்ல எல்லாமே அப்படிதான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவும் கோலேட் பண்ணிப்போம். அப்பயே அப்படிதான். ஆனா 2 பாசிட்டிவும் நம்ம ஒன்னா நினைக்க மாட்டோம். என் ராசிக்கு எப்பயுமே சூப்பரா முடியுங்க. அதை நம்ம சொல்றதை குறைச்சிட்டு நெகட்டிவா இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் சூப்பர். ஆன்சைட்டி ரொம்ப நல்ல வார்த்தை இது. ஆன்சைட்டி தமிழ்ல ஆவலாதி. நாளைக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நாளைக்கு வருன்றது இன்னைக்கு நமக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா பரவாயில்ல. நமக்கு பிடிச்ச ஆளை பார்க்க போறோம்னா பசிக்காது நமக்கு. கடங்காரன் வரப்போறான்னு தெரிஞ்சா வருஷத்துல ஒரு மனுஷன் வரப்போறாரு, இந்த பொண்ணும் வரப்போகுது. இதுல இருக்கிறது இந்த பாசிட்டிவ் ஆங்ஸைட்டி. அந்த அந்த வரவாங்கிற அந்த நினைப்பு நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம். பியூர் கெமிஸ்ட்ரி சேஞ்சஸ் தான் பிரெயினுக்கு. இன்சோம்னியா, லாஸ் ஆஃப் ஸ்லீப். சோயம் எண்ணம், SOMN எங்க வந்தாலும் தூக்கம். இன் போட்டா தூக்கமின்மை. ஈஸிலி போர்டு, கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேன். இந்த இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான். ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியை பார்த்தா 1/2 மணி நேரம் தொடர்ந்து 15 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்க மாட்டேங்கிறாங்களே தொடர்ந்து. பிகாஸ் தே ஆர் ஸ்ட்ரெஸ். கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். பெசிமிசம், ஆப்டிமிசத்தோட ஆப்போசிட். அது ஆப்டிமிசம்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும், எல்லாமே தப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டிப்ரெஷன் என்கிற மனச்சோர்வு கடைசியா வரக்கூடியது. ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் பெருசுங்க. சோசியல் எப்படி இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கான கடைசியா லைஃப் இப்ப பாலிவேகல் தேரி அப்படிங்கிறது நீங்க போய் கூகுள் பண்ணுங்க. கொஞ்சம் டெப்தான சப்ஜெக்ட் இருக்கு. பாலிவேகல் தியரி. இது எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரதான் நம்மளுடைய மெடிடேஷன் எல்லாமே அந்த பாலிவேகல் தியரி எல்லாம் ரொம்ப பெருசு. பெரிய விஷயம் இல்லை. சோ ரொம்ப முக்கியமானது சார். ஸ்ட்ரெஸ். சின்ன விஷயம் சார். நடுவில் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு சம்மருக்கு ஏத்த உடலுக்கு தேவையான அது சூப்பர். கொஞ்சம் பார்த்துடலாங்களா இப்போ? யா, இல்ல இதுக்கே ஸ்ட்ரெஸ்ஸுக்கே ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் கடைசியா காட்டுறேன். ஓகே சரிங்க. ஓகே. ஓகே. ஒரே செகண்ட். நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படியே குறைஞ்சிட்டே வராங்க. ஸோ இப்போ ஓகே. சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கலாம். யா ஷூர் ஷூர். அதான் வாட் ஐ வாண்ட் டு வந்து இப்ப சம்மர் நீங்க தனியா வச்சிருக்கீங்களா இல்ல நான் எடுத்து காட்டணுமா அந்த ப்ராடக்ட்ஸ்? இல்ல ப்ராடக்ட் என்கிட்ட வில்வா இருக்கு. இப்போதைக்கு வில்வா இருக்கு, உஷ்பா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப இந்த சம்மர்ன்றதுனால ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் காட்டுறேன் இப்போ. ஓகே வீரா, இன்னும் ஸ்கிரீன்ல வரல. ப்ராடக்ட் பிக்சர் இன்னும் ஸ்கிரீன்ல வரல. ஸ்டார்ட். வெயிட் வெயிட்.
Wait, it is opening. இந்த இமேஜ் இந்த இமேஜ்ல அங்கங்க இது வருது, ஒரு கிரே கலர் ஷேட் பாக்ஸ் மாதிரி வருது. எதுல? இந்த இமேஜ் நீங்க ஷேர் பண்ற அந்த ஸ்லைட்ல எல்லாம், சைட்ல எல்லாம் கொஞ்சம் இது மாதிரி பாக்ஸ் மாதிரி வருது. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓல்ட் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டாப் ட்ராக் அதுக்கு நான் வேற ஒன்று ஷேர் பண்றேன். நான் வேணா இப்போ ஷேர் பண்ணட்டுங்களா? என்னத்த? ப்ராடக்ட். ப்ராடக்டா? ஓகே. இல்ல வீர, நான் இப்ப அனுப்புறேன். லெட் மீ ஷேர். ஓகே. ஓகே. உங்களுக்கு தெரியுதா? ஸ்டார்டட்னு வருது, ஜஸ்ட் வெயிட்டிங். வருதா? வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு. ஓகே. ஸோ இதான் வந்து சம்மர்ல ரெகுலர் மீட்டிங்ல நடத்துறது, நாளெல்லாம் நலத்தரும் நல்ல அறியும். ஸோ மெயினா சம்மர்ல வந்து ஏன் நமக்கு என்னென்ன வரக்கூடியது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் வந்து பாடி டீஹைட்ரேஷன், உடம்புல இருந்து நீர் சத்து பிரியாது. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போனா பரவாயில்ல, தெரியாம போயிடுது. ரைட்டா? மிக அதிகமான அளவு நீர் போகும். நீர் போறப்ப வெறும் தண்ணி மட்டும் போகாது, அதோட சேர்ந்து முக்கியமான சால்ட் எல்லாம் போயிடும், உப்பெல்லாம் சேர்ந்து போயிடும். அதனுடைய ஒரு உச்சபட்சம் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். வெப்பத்தினால வரக்கூடிய ஸ்ட்ரோக் வந்து அடிக்கடி மயக்க அடிச்சு விடுவாங்க. டெட்லி டேஞ்சரஸான ஒரு விஷயம். வெறும் தண்ணி மட்டும் அவர் குடிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு உயிர் போறக்கூடிய நிலைமைக்கு வந்து வந்திருக்காரு. ஹீட் எக்ஸாஷன் வர ஹீட் ஸ்ட்ரோக்குங்க வருது ஹீட்னால. அதனால வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் இது வர வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில போகும்போது, அங்க நீங்க ஏசி கார்ல போனாலும் சரி, நீங்க கொடை பிடிச்சிட்டு போனாலும் சரி, வெயில்ல போனாலும் சரி, வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சுங்க. அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன், சிறுநீரகத்துல ஏதாவது தடை இருந்தது, இவ்வளவு தண்ணி தான் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுடைய மற்ற எல்லாமே நீங்க ஒரு நல்ல ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு கையில கொஞ்சம் நெட்டி தேர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடும். தேர்ஸ்ட் தாகம் வர்றதுக்கு முன்னாடியே குடிச்சிடணும். அதுல கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டா, ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு சுகர் போட்டு கையில வச்சுக்கலாம், நல்லது. இல்லை கிளாஸ் ஆஃப் மோர், இதெல்லாம் கலந்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு அப்படி அப்படியே ட்ரீட்மெண்ட் உடனே சொல்லிடுறேன் நான். ஸோ இதான் எக்ஸாஷன். வந்து வெயில் காலத்துல வரக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், தலைவலி வரும், மயக்கம் வரும், கன்ஃபியூஷன், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல மக்கள் இருப்பாங்க. ஸோ அடுத்தது பல்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். மசில்ஸ் அவனுக்கு அங்கங்க பிடிச்சி தசையெல்லாம் பிடிச்சி வலிக்க ஆரம்பிக்கும், பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் பொட்டாசியம் நிறைய லாஸ் இருக்கும். சோடியம் பொட்டாசியம்லாம் குறைஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் தசைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால யூரின் வந்து பயங்கர டார்க் கலரா போகும், அந்த ரொம்ப ஆரஞ்சு கலரா போகும் சார். அது டூ டேஞ்சரஸ். அது வாந்தி வரும், வாமிட் வரும். நம்ம உடனே காலையில என்ன சாப்பிட்டோம், நேற்று என்ன சாப்பிட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். சால்ட் பிகாஸ் ஆஃப் சால்ட் லாஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் டீஹைட்ரேஷன். கோல் மாய்ஸ்ட் ஸ்கின், தண்ணி உப்பு எல்லாம் வெளில போட பிறகு ஸ்கின் பார்த்தா ஏசியாக தோல் வந்து நல்லா ஐஸ் மாதிரி இருக்கும். ஐஸ் வருதுன்னா நம்ம உடனே டெட் பாடியில தான் ஐஸ் இருக்கும். தண்ணி நிறைய இறந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். பிளட்டி ஆஃப் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கன்ஃபியூஷன் ஆர் டெலிரியம், இதெல்லாம் ஹையர் லெவல்ல வர்றது. ஸ்லர்டு ஸ்பீச், சரியா பேச மாட்டாங்க. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஃபீவர் அந்த மாதிரியே இருக்கும். ஃபீவர் வந்தா எப்படி இன்க்ரீஸ் ஆகுமோ அது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து ஒன்று ட்ரையா இருக்கும், அல்லது வந்து எக்கச்சக்கமா ஸ்வெட்டா இருக்கும். ரெண்டு கண்டிஷன் தான் வரும் ஹீட் ஸ்ட்ரோக்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் எப்படி கையாளுவது. உடனே வந்து தண்ணி கொண்டாந்து கொடுத்தோம், முதல்ல மூஞ்சில தண்ணி தெளிச்சுட்டு டபக்குன்னு குடிச்சிடும். ஃபர்ஸ்ட்ல நிழல் கொண்டு வந்தோம் இமீடியட்டா, அந்த மாதிரி பண்ணலாம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, ஈர துணியை ஒரு மாதிரி காட்டன் கிளாத்ல தண்ணியை நினைச்சிட்டு வெளியில இருந்து காத்து உடம்புல எந்த பகுதியில் அடிக்கோ எல்லாத்தையும் போட்டு அப்படி முகத்துல போட்டு. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, பேஷண்ட்ல சொல்றது, ஃபுல் கை செட்டப் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லூஸான காட்டன் ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு போவாங்க, வெயில் அடிக்காதுங்க. எல்லாம் வெயில் காலத்துல அரை கை செட்டப் போனோம், ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னா ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே. இதுக்குன்னே சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸ்ட்ராபெரி எல்லாம் விட்டுருங்க, நம்ம ஊர் வெள்ளரிக்காய்,
வாங்கி வாஷ் பண்ணி நீங்களே கட் பண்ணி வெளியில வைக்கிற பெப்பர் பவுடர் எதுவும் போடாதீங்க. ஸோ அடுத்தது தக்காளி பழம். என்ன தக்காளி பழம் ஜூஸான்னு கேட்டா எஸ். டொமேட்டோ ஜூஸை எடுத்து நல்லா தண்ணியை போட்டு அடிச்சு தண்ணி நிறைய ஊற்றி எதுவும் அதில் வடிகட்டாம ஒரு பிச் ஆஃப் சால்ட் போட்டு நீங்க அப்படியே அடிச்சுக்கலாம். வாட்டர் மெலன். வாட்டர் மெலன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது தண்ணி தப்பா இருந்தது அப்படின்னா அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால சாக்கடை தண்ணி மாதிரி ஏதாவது பண்ணி அதுல ஏதாவது டிசீஸ் வருது அப்படின்னா அது வர்றதுக்கு டைரியாலாம் வர்றதுக்கு ரீசன் வந்து வாட்டர் மெலன். நான் அந்த வாட்டர் மெலன்ல குறை சொல்ல, நல்ல இடத்துல இருந்து வந்தது அப்படின்னா பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமா வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டாம். அந்த அந்த பல்போட சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கிரேப்ஸ் நல்லா இருக்கும். தென் ஆரஞ்சு, பைனாப்பிளுக்கு ஒரு நல்ல டிகேட் நம்ம ஊரை பொறுத்தவரை ரைட்டா. பெஸ்ட் ப்ராக்டிஸ் முதல்ல சொன்னா லெமன், எலுமிச்சம்பழம், உப்பு, லைட் ஆஃப் சுகர். இந்த மாதிரி இந்த ஓஆர்எஸ் பவுடர் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பவுடர் நீங்க வீட்டுல கூட கலக்கி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ வெள்ளரிக்காய் பழம். ஸோ ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது சம்மர் காலத்துல சீக்கிரமா உணவு செரிக்காது, நமக்கு குயிக்கா வீணா போயிடும், அடிக்கடி வாந்தி வைத்து போக வரும். கூடுமான வரைக்கும் வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. மத்தியானத்துல தயிர் இருக்கிற மாதிரி பாருங்க, தயிர் அல்லது பட்டர் மில்க் அது எல்லாம் வீட்டுல செஞ்சதை வாங்குங்க. பாக்கெட்ல விற்கும். அது இப்பெல்லாம் சம்மர் நேரத்தினோட கமர்ஷியலா நல்லாவே பண்ணுவாங்க. தயவு செஞ்சு வீட்டு தயிர் வீட்டு முதல் பண்ணுங்க. ஸோ ஃபுட் பாய்சனிங் அதில் அப்படிதான் வாந்தி வயிற்று போக்கு ரெண்டு இருக்குது அப்படின்னா பண்ணுவோம். நிச்சயமா நிழல்ல வச்சு வேகமா ட்ரிப்ஸ் கொடுத்துட்டு குளுக்கோஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு கியூர் பண்ணிடலாம். இதான் வெயில்ல ஏற்படக்கூடிய ஸ்கின் ரேஷஸ். வெயில் உள்ள உடம்பு மேல அடிச்சுனாலே போறோம். சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வேணும், கட்டாயம் நம்மளுக்கு வேணும். முடிஞ்சா கொடை எடுத்துட்டு போங்க, கூச்சப்படாம. தொப்பி வச்சுக்கோங்க, பெரிய ரவுண்ட் கலர் தொப்பி வச்சுக்கோங்க. சிம்பிளா பண்றது கொடை தொப்பி எல்லாமே வச்சுட்டு இருந்துட்டு ஒரு ஈர துணியை எடுத்து முகத்துல போட்டுக்கலாம், தேவைப்படுற இடத்துல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணு. நீரிழிவு, டைபரிஸ், இதான் வெயில் காலத்தில் ஏற்படும். இந்த இளநீர், தர்பூசணி, இளநீர் சாப்பிடும்போது ரொம்ப முத்தின தேங்காயா இருந்தா சாப்பிட வேண்டாம். எடுத்து வந்து வீட்டுல சட்னி வச்சு சாப்பிடுங்க. அந்த இடத்துல ரொம்ப வழுக்கையோட தனியா இருந்தா நல்லா இருக்கும். நிச்சயமா தூங்குறதுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா மத்தியானம் ஒரு 12 மணில இருந்து டீ காஃபி சாப்பிடக்கூடாது. கஃபீன் வெயில் காலத்துல குறிப்பா எல்லாருக்குமே உள்ளது ரூல்ஸ் இது, குறிப்பா வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த நீரிழப்புக்கு ரூமி ஹெர்பல்ஸ்ல நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனி அப்படின்னு ஒரு அருமையான பழமொழி உண்டு, சித்த மருத்துவ பழமொழி. ஸோ மெயினா சால்ட் வெளியில போறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பண்ணும். நன்னாரி ரியலான நன்னாரி ரூட் வேர் வாங்கி அதை நீங்க வெட்டி நீங்க பானைக்குள்ள போட்டு பிடிக்க வைக்கலாம். அது என்ஹான்ஸ் பண்ணி அதுல வந்து இந்த பானத்தை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இவ்வளவு கலந்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபார்முலா இது. ஸோ நன்னாரி, இஞ்சி, அதிமதுரம், கடுக்காய், தாமரை, ஜாதிக்காய், எலுமிச்சை, கரும்பு சாறு இவ்வளவும் சேர்த்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஜூஸா கொடுத்துருக்காங்க. இது அப்படி ரொம்ப இன்ஸ்டன்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு ஒரு ஒரு அந்த கேப்ல ஒரு அஞ்சு மூடி எடுத்து ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் குடிச்சின்னு அவ்வளவு ஃபர்ஸ்ட் டேஸ்டா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும். அண்ட் இந்த சால்ட் எல்லாமே போன சால்ட் எல்லாமே திரும்ப கிடைச்சிடும். அந்த அன்வான்ட் சால்ட் எல்லாம் போயிடுச்சு. அதனாலதான் நம்ம டயர்டா வருது, எரிச்சல் அது எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை 5 தடவை வரைக்கும் சாப்பிடலாம், சரிங்களா? ஸோ இந்த ஜூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீராட்டை நீங்க தாராளமா கேட்கலாம், நம்பர் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணலாம். ஸோ இது என்னென்ன கலக்குது அப்படிங்கிறத இதுதான் நன்னாரி. ஸோ இதனுடைய யூசஸ் என்ன பத்தி கம்ப்ளீட்டா இருக்கு. ஐ வில் ஷேர் திஸ் பெர்சன்டேஜ். இந்த கடுக்காய் கலந்து கடுக்காய் நிறைய யூஸ் இருக்கும். அதுல குறிப்பா இந்த பர்டிகுலர் டீஹைட்ரேஷனுக்கு எந்த யூஸ் ஆகுது அதுக்காக. இஞ்சிலாம் தனியா பிடிச்சா ஷேர் பண்ண முடியாது, அதுல இது பண்ணுவாங்க. அந்த இஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் முதல்ல வரும்னு சொன்னோம், அது இல்லாம பார்த்துக்கலாம். அதிமதுரம் வெறும் ஸ்வீட்டுக்காக நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ரொம்ப முக்கியமா நம்மளுடைய கட்டு என்று சொல்லக்கூடிய குடல் நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும், திங்கிங் நல்லா இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல வந்து தாமரை வந்து ஃபண்டாஸ்டிக் ட்ரிங்க். அது தாமரை வந்து கொதிக்க வச்சு அந்த பெட்டல்ஸ் முடிஞ்சா நீங்க வீட்லயே பண்ணி பார்க்கலாம். தாமரை இலையில பேப்பர்ல நியூஸ் பேப்பர் போட்டு காய வைங்க, வீட்டுல காய வைங்க, வெயில காய வச்சிடக்கூடாது. நல்லா உடனே கருவேப்பில காய வைப்போம், அது மாதிரி முடிவு வச்சு அதை அப்படி தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்க, நல்லா கொதிக்க விட்டு அந்த டிகாஷன் எடுத்து நீங்க சாப்பிடலாம். இதுதான் இந்த ஆக்ஷன். ஜாதிக்காய் அந்த தெரியும் உங்களுக்கு, அதோடைய பூ தான் இந்த ஜாதி பத்திரிக்கை கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் சொல்லியாச்சு.
மிக அதிகமா விட்டமின் சி இருக்கும். விட்டமின் சி இருந்தா இம்யூனிட்டி அதிகமா இருக்கும். விட்டமின் சி இருந்தா நமக்கு அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி வேணும். புளிப்பு சுவை இருக்கிற எல்லாத்துலயும் விட்டமின் சி இருக்கும். மிக அதிகமான உள்ள விட்டமின் சி வந்து பெரிய நெல்லிக்காய். ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. தக்காளியில விட்டமின் சி இருக்கு. ஆனா எண்ணெயில போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த விட்டமின் சி போயிடும். மத்த தன்மை எல்லாம் இருக்கு, லைகோபின்லாம் இருக்கு, அந்த சத்தெல்லாம் இருக்கு. இந்த விட்டமின் சி போயிடும். பச்சையா சாப்பிட்டா இது கிடைக்கும். ஸோ அடுத்த சுகர். இந்த இந்த சுகர்ங்கிறது ஆர்டினரி சுகர் இல்ல, ரிஃபைன்டு சுகர் மூலமா. ஸோ இதுதான் இந்த 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 சிவப்பா இருக்கு பாருங்க, கலந்து திரிதோஷ பிரின்சிபல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா நன்னாரிக்கு மட்டும் இவ்வளவு பெனிஃபிட். இதுக்கு ஒரு சித்த மருத்துவ பாடல் இருக்கும். அந்த பாடலை எப்படி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைஜஷனுக்கு இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு கேஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ரொம்ப முக்கியமா ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சாப்பிட்டானே மோஷன் போவாங்க. அவ்வளவுத்துக்கும் தீர்வு வந்து இந்த ஜூஸ். பிளட் கிளீனிங். பிளட் என்ன கிளீனிங், இப்ப என்ன அளவுக்கு டாக்டர் என்ன கிளீனா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, இதுல பல உப்புகள் நம்ம பாடியில உடம்பு விட்டு வெளியே போகாமலே இருக்கும். அதெல்லாம் வந்து கீழ் பண்ணக்கூடிய ஆற்றல் ரூமியோட உட்பாக. ஸோ மொத்தத்துல கிட்னிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். ரொம்ப முக்கியமா வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அன்வான்ட் சால்ட்டை ரிலீஸ் பண்ணிடும். பட் அதுக்கு ஏன் குறையுது அப்படிங்கிற காரணத்தை கேட்டு நோய் நாடி நோய் முதல் நாடு அதை கேட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் தாராளமாக குறையும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், டோசேஜ், அது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த சுவைகளும் அதுக்கு இருக்க எனர்ஜியும். இனிப்பு சுவை இருந்தது நமக்கு அதிமதுரம் இல்லாம இருக்கும். இதுல ஒரு சுவையும் இதுல வந்து எப்படி இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்க்கணும். இதுல வந்து ப்ரிவென்டிவா கொடுக்கலாம். இதுல சேரக்கூடிய மூலிகைகள் தனித்தனியா ஃபேமிலி வைஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இதை நீங்க அனுப்புறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாமே பாருங்க. நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இது எவ்வளவு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி என்னென்ன இருக்கு, டோட்டல் ஆல்கலைடு எவ்வளவு, சேஃப்டி ப்ரொஃபைல்ஸ், குரோமேட்டோகிராம் நீங்க போய் பாருங்க தெரியும். குரோமேட்டோகிராம்ங்கிறது நம்ம பாட்டு வெளியில லேபிள் ஏதாவது இருக்கு அது இருக்கு போட்டுடலாம். அது அவ்வளவு இருக்கான்னு இதை கொண்டு போய் ஒரு மிஷின்ல 2 கோடி ரூபா அந்த மிஷின் வச்சுன்னா டபக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துரும். அது இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு. ஆன்டி மைக்ரோபியல் இது இருந்துன்னா நமக்கு வேற ஏதாவது டிசீஸ் எல்லாம் வரும் வந்து அது எல்லாமே ஜீரோன்னு வந்திருக்கும். எந்தெந்த யூனிவர்சிட்டியில இந்த ஸ்டடி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா டீட்டெயிலாக. ஸோ மொத்தத்துல புஷ்பாங்கிறது இத்தனை இதான் அப்படிதான் இருக்கும். அதிபரை இஞ்சி நன்னாரி தாமரை சேர்ந்தா ஒரு பண்டாஸ்டிக் ட்ரிங்க்கு. குறிப்பா இந்த சம்மர் காலத்துக்கு கோடையை விடலாம், நம்ம நோய்கள் வராமல். இதெல்லாம் யூரிட்டோ கேப்சூல் பத்தி சம்மர் டைம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜூஸா வந்து நம்ம டெய்லி. ஓகே வீரா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அந்த ஆமா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுமா, அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். எஸ் சார், நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் யாராவது எடுத்தா கேட்கலாம். நம்ம அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துடலாம், ஒரு நிமிஷம். மக்களே, நீங்க இப்போ அன்மியூட் பண்ணி உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஸோ யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். 3 பேர் தான் இருக்கீங்க, அதுக்குள்ள பாக்கி எல்லாருமே போயிட்டாங்க. Thank you, sir. Very good program. Thank you. சார், கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? இல்ல சார், எதுவும். ஓகே. வெயில் சம்பந்தமாக, Thank you very வெயில் much. போது எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அது சம்பந்தமா ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். Okay, sir. Thank you for your program. ஓகே Okay, then we'll close the program, sir. Thank you so much. இவ்வளவு நேரம் Thank you so much. ஸ்ட்ரெஸ் பத்தியும் இந்த வெயிலுக்கு ஏற்ற உணவுகள் அப்படின்ற வெயிலுக்கு ஏற்ற ஜூஸ், வில்வா, உஷ்பா, ஆம்லா போன்ற ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். மக்களே, நீங்க இதை வந்து திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணியோட ஹெல்த் சென்டர் நீங்க அங்க போய் வாங்கி சாப்பிடலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கிற ஹெல்த் சென்டர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட உங்களை இணைக்கிறோம். நீங்க அவர் மூலமா நீங்க வாங்கிக்கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை அடுத்த நிகழ்வில் நாம் சந்திப்போம். ஹெல்த் ரிலேட்டடா, ஃபினான்ஸ் ரிலேட்டடா தொடர்ந்து இது போல சீரீஸ் ஆஃப் செஷன்ஸ் இருக்கும்.
அடுத்த முறையெல்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா 7 மணிலேருந்து 8:30 அப்படி வச்சுப்போம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. உங்க டின்னர் டைம் அதுக்கும் நீங்க டைம் ஒதுக்கிடலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே.